ட்ரைனிங் செஷன்ல இந்த பர்டிகுலர் ட்ரைனிங் செஷன்ல ஒரு 5 முக்கியமான விஷயங்கள் நீங்க என்னென்ன விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் 2025ல. ஸோ இந்த 2025 ஒரு பிசினஸ் இயர் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும் போதே சிவா கோபால் தாஸ் அப்படின்ற ஒருத்தர் ஒரு 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 மெசேஜ் சொன்னதுதான் ஞாபகம் இருக்கு. ஸோ ஒரு இயர் கம்ப்ளீட் ஆகுது, இன்னொரு இயர் புதுசா ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த இயர்ல எல்லா பேஜஸுமே என்ன இருக்கு அப்படின்னா புதுசா இருக்கு. எல்லா பேஜஸுமே என்ன இருக்கு அப்படின்னா நியூவா இருக்கு. இந்த இந்த வருஷத்துல உங்களோட பிசினஸையோ உங்களோட லைஃபையோ நீங்க எப்படி மாற்றி அமைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ ஒவ்வொரு பேஜும் வந்து என்ன இருக்கு அப்படின்னா காலியா இருக்கு. உங்களோட லைஃபை நீங்க எப்படி நிர்ணயிக்கிறீங்களோ அதற்கு தகுந்த மாதிரி ஒரு நியூ ஹிஸ்டரியை எழுதுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கடவுள் அதற்காகத்தான் ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு புது வருஷத்தை நம்மளுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா கொடுக்குறாரு. இந்த 2025 இயருமே இதே மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் வந்து க்ளோஸ்லி டுவென் இதை நான் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் சேட்ல கேட்டுட்டு இருக்காங்க, ஸோ ஆர் யூ வித் டேட்டாகாம், ஆர் யூ இன் டேட்டாகாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் டேட்டாகாம் ஆல்மோஸ்ட் குவிட் பண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ்லி டுவென் 1.5 வருஷம் ஆகுது. நான் டேட்டாகாம்ல இருந்து குவிட் பண்ணதுக்கு அப்புறமும் கூட டேட்டாகாம்காக ஒரு ஃப்ரீலான்சிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் பேசிட்டு இருந்தேன். பட் இந்த ரீசன்ட் டைம்ல ஐ ஹவ் ஸ்டார்டட் அ ட்ரைனிங் அகாடமி. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரைனிங் அகாடமி மூலியமாக தான் நான் உங்களுக்கு இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸை நான் இனிமேல் கொடுக்க போறேன். ஸோ ஃபார் ஆல் மை எல்ஐசி அட்வைசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாஸ்க் இஸ் வெல்கம் யூ டு திஸ் ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் ப்ரோக்ராம். என்னோட எல்லா ப்ரொஃபஷனல் அட்வைசஸையுமே நான் என்ன பண்றேன் அப்படின்னா டாஸ்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெல்கம் பண்ணுறது. வாட் இஸ் டாஸ்க் இஸ் ஆல் அபவுட்? டாஸ்க் அப்படின்றதுனா என்ன, டாஸ்கோட ட்ரைனிங் அகாடமி அப்படின்றதுனா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். டாஸ்க் அப்படின்றது இட்ஸ் அ இன்சூரன்ஸ் ட்ரைனிங் அகாடமி ஒன்லி ஃபார் அன் இன்சூரன்ஸ் அட்வைசஸ், இன்சூரன்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், இன்சூரன்ஸோட பிரான்ச் மேனேஜர் அண்ட் ஏபிஎஸ்எம் இவங்க எல்லாருக்காகவும் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த பர்டிகுலர் கம்பெனில வி ஆர் நாட் ட்ரைனிங் அகாடமில வி ஆர் நாட் கோயிங் டு டூ ஒன்லி அண்ட் ப்ரமோஷனல் காஸ்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஃப்ரீ ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸும் நம்ம நிறைய என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டக்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு மாசமும் ஒரு ஃப்ரீ ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நான் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து மைண்ட்ல வச்சிருக்கேன். ஸோ வி ஆர் ஆல்சோ கோயிங் டு டூ தட். அந்த விஷயங்களும் நம்ம பண்ணுவோம். ஸோ டாஸ்க் அப்படின்றது என்ன அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் தாமோதரன்ஸ் அகாடமி ஃபார் சேல்ஸ் ஸ்கில் அண்ட் நாலேஜ். இந்த பர்டிகுலர் ட்ரைனிங் அகாடமி உங்களுடைய சேல்ஸ் ஸ்கில்ஸையும் சேல்ஸோடைய நாலேஜையும் டெவலப் பண்றதுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு அகாடமி தான் இந்த பர்டிகுலர் அகாடமி. ஸோ டாஸ்க் வித் ஆல் மை எக்ஸ்பீரியன்ஸ் க்ளோஸ்லி டு வென் இந்த இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில எனக்கு 15+ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 4 years இன் அ பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ்ல ஒரு 1.5 வருஷம், ஆல்மோஸ்ட் டேட்டாகாம் வெப் டெக்னாலஜில எல்ஐசி அட்வைசர்ஸ்க்கு ட்ரைனிங் எடுத்து ஒரு 10 years, லாஸ்ட் க்ளோஸ்லி டு ஒரு 2 yearsம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா எல்ஐசி அட்வைசர்ஸ்க்கு நிறைய ட்ரைனிங் எடுத்திருக்கேன். க்ளோஸ்லி டு 12 years ஆஃப் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எல்ஐசி. டோட்டல் இண்டஸ்ட்ரியில ஐ டு ஹேவ் an experience of 16 years. இந்த ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஐ ஹவ் ஸ்டார்டட் திஸ் ட்ரைனிங் அகாடமி கால்ட் டாஸ்க். ஸோ டாஸ்க் அப்படின்ற ஒரு கம்பெனி எதற்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா ஃபார் ஒன்லி ஃபார் யுவர் சக்சஸ். எல்லாருக்குமே எம்டிஆர்டி அப்படின்றது ஒரு ஆஸ்பிரேஷனா இருக்கும், சிஓடி அப்படின்றது ஒரு ஆஸ்பிரேஷனா இருக்கும், டிஓடி அப்படின்றது ஒரு ஆஸ்பிரேஷனா இருக்கும். ஸோ யாரெல்லாம் ஆஸ்பைரிங் அட்வைசர் ஒரு அதிகமா பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விரும்புறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த டாஸ்க் ட்ரைனிங் அகாடமி ஒரு குவாலிட்டி சேல்ஸ் ட்ரைனிங், ஒரு குவாலிட்டி ஸ்கில் ஓரியன்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம், ஒரு குவாலிட்டி நாலேஜபிள் ட்ரைனிங் ப்ரோக்ராமை நாங்கள் கண்டினியூஸாக நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொடுத்துட்டே இருப்போம். பட் லெட் வி டாக். இன்னைக்கு பர்டிகுலர் செஷன்ல நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம் அப்படின்றத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு 5 முக்கியமான விஷயங்களை நான் பத்தி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். இந்த 5 முக்கியமான பாயிண்ட்ஸை இந்த பர்டிகுலர் இயர்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ 5 பர்டிகுலர் விஷயங்களை இந்த இயர்ல கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் என்ஹான்ஸ் யுவர் பிஸ்னஸ். உங்களோட பிஸ்னஸை உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்ஹான்ஸ் பண்ண முடியும். நீங்க உங்களோட டார்கெட் எம்டிஆர்டியாக இருந்தது அப்படின்னா எம்டிஆர்டி, சிஓடியா இருந்ததுன்னா சிஓடி, டிஓடியா இருந்ததுன்னா டிஓடியும் உங்களால ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். இன்னைக்கு கரண்ட்ல என்ன இன்சூரன்ஸ் மார்க்கெட் எப்படி இருக்கு, இந்த கரண்ட் இன்சூரன்ஸ் மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ்லி டு வென் எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டெவலப் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயங்களை பத்தியும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். Okay, let's talk about this. Okay, right. டைரக்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம செஷனுக்கு போயிடுவோம்.
ஸோ which is nothing but நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் which இதுக்கு 5 இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ். இந்த 5 இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? இஃப் யூ ஆர் ரெடி, கைண்ட்லி டைப் எஸ் இன் தி சேட் பாக்ஸ். இல்லாட்டி ரெடி இன் தி சேட் பாக்ஸ். ரெடி அப்படின்றத டைப் பண்ணுங்க. Okay, task only for the LIC advisors. It is not for the private insurance company and other thing. Task is only for the LIC. Why? Because LIC advisors, LIC insurance business, எனக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கு. So I am going to associate with LIC ஓட நம்ம பார்க்க போறோம். Okay, let me say the first points நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளோட ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல எல்லாருமே இன்னைக்கு அதிகமா இன்கம் ஏர்ன் பண்றதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா விரும்புறாங்க. எல்லாருமே அதிகமான ஒரு இன்கம் ஏர்ன் பண்றதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா விரும்புறாங்க. இந்த அதிகமான ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தோடைய இன்டென்ஷனா இருக்கு. வை? பிகாஸ் எல்லாருமே நம்ம கமிட்டடா இருக்கோம். ஏதாவது ஒரு கமிட்மெண்ட், நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்கு, ஏதாச்சும் ஒரு லைபிலிட்டி இருக்கலாம். அந்த லைபிலிட்டிக்காக நம்ம எக்ஸ்ட்ராவா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு எஃபர்ட் எடுத்து நம்ம இந்த பிசினஸை வந்து எஃபெக்டிவா நம்ம பண்ணிட்டு இருப்போம். எல்லாருக்குமே இன்கம் அதிகமா ஏர்ன் பண்ணணும் அப்படின்றது தான் ஒரே ஒரு முக்கியமான ஒரு இன்டென்ஷன். இந்த இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இருக்கு இல்லைங்களா? அந்த இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்றது தட் இஸ் அ பர்பஸ் டுவர்ட்ஸ் இட். எல்லாமே ஒரு பர்பஸ் இருக்கு. பட் இன்சூரன்ஸ் பிசினஸ்ல நிறைய அட்வைசர்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்காங்க. பட் எல்லாராலையும் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இல்ல. ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அட்வைசர்ஸா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட பிசினஸ் கேட்டகரியில நம்ம பிரிக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 1ஆம் தேதி ஆரம்பிக்கும் போதும் எல்லாருமே எம்டிஆர்டி ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு சில பேர் ஒரு மாசத்துல குவிட் பண்ணிடுறாங்க, 2வது மாசத்துல குவிட் பண்ணிடுறாங்க, 3வது மாசத்துல குவிட் பண்ணிடுறாங்க. சில பேர் 12 மாசமும் ட்ரை பண்ணி இந்த எம்டிஆர்டி அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷனை அவங்களால என்ன பண்ண முடியறது இல்லை அப்படின்னா அச்சீவ் பண்ண முடியறது இல்லை. இன்னைக்கு நிறைய அட்வைசஸ் க்ளோஸ்லி 2024 குவாலிஃபையர்ஸ் வந்துட்டாலும் கூட 2023 டேட்டா எங்கிட்ட அக்யூரேட்டா இருக்கிறதுனால 2023 டேட்டாவை பத்தி நம்ம இப்ப பேச போறோம். ஆல்மோஸ்ட் 2023 அந்த பர்டிகுலர் கேலண்டர் இயர்ல 17,314 பேர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எம்டிஆர்டி சிஓடி டிஓடி பண்ணி அவங்க மினிமம் ஒரு 10 lakh rupees ஆஃப் இன்கம்க்கு மேல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. ஒரு 10 lakh rupees ஆஃப் இன்கம்க்கு மேல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. இந்த 10 lakh rupees ஆஃப் இன்கம்க்கு மேல வந்து ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பாப்புலேஷன் எவ்வளவு அப்படின்னா 2023 12வது மாசம் எண்டில் வரைக்கும் எல்ஐசியில 10 லட்சம் அட்வைசர்ஸ் என்ன இருக்காங்க அப்படின்னா இருந்தாங்க. அந்த 10 லட்சம் அட்வைசர்ஸ்ல அச்சீவிங் அட்வைசர்ஸ் ஒரு 10 lakh rupeesக்கு மேல இன்கம் ஏர்ன் பண்ணவங்க எவ்வளவு அப்படின்னா 1.65%. இன்னைக்கு ஒவ்வொரு இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியிலும் சரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலும் சரி ஒரு 2% ஆஃப் தி பாப்புலேஷன் அவுட் பர்ஃபார்ம் என்ன பண்றாங்க அப்படின்னா பண்றாங்க. அதிகமான பிசினஸஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவுட் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மீதி 98% ஆஃப் தி பாப்புலேஷன் எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே ஒரு நார்மல் ஒரு ஆவரேஜ் பிசினஸ் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா கண்டக்ட் பண்றாங்க. ஸோ 2023 ஆல்மோஸ்ட் 214 பேர் டிஓடி, 734 பேர் சிஓடி, எம்டிஆர்டி மட்டுமே 16,366 பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலி 10 லட்சத்துக்கும் மேல இன்கம் ஏர்ன் பண்ணவங்க யார் அப்படின்னா 1.65%. ரவுண்ட் ஃபிகர் ஆஃப் ஒரு 2% நம்ம எடுத்துக்கிட்டா கூட மீதி 98% பேர் 10 லட்சம் ரூபாய் கூட அவங்களால இன்கம் ஏர்ன் பண்ண முடியல. பட் எல்லாருக்குமே ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கு அந்த அச்சீவ்மெண்ட்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் 28% ஆஃப் தி பாப்புலேஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆஸ்பைரிங் எம்டிஆர்டியா இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் எல்ஐசி ஒரு ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. யாரெல்லாம் 5 lakhs and 5 lakhs பிளஸ் ஒரு கமிஷன்ஸ்ல இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஆஸ்பைரிங் எம்டிஆர்டி அப்படின்ற ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் போடுவாங்க. ஏன்? அவங்க எல்லாருக்குமே ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு, அந்த எம்டிஆர்டி கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்ஐசி ஃபீல் பண்றாங்க. பட் இந்த 28% ஆஃப் தி பாப்புலேஷன் அதிகமா என்ன பண்ண முடியறது இல்லை அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் எம்டிஆர்டி அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷனுக்குள்ள அவங்களால வர முடியறது கிடையாது. Next, which is nothing but 50% of the LIC advisors ஒவ்வொரு வருஷமும் மினிமம் பிசினஸ் தான் பண்றாங்க. மினிமம் பிசினஸ் கேட்டகரி என்னங்க? க்ளோஸ்லி டு 6 பாலிசி 50,000 rupees ஆஃப் ப்ரீமியம் இல்லை 60,000 ஆஃப் ப்ரீமியம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா போதும், அந்த வருஷம் ஏஜென்சி தப்பிச்சிரும். இந்த ஏஜென்சியை வந்து தக்க வைக்கிறதுக்காக மட்டுமே 50% அட்வைசர்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா பிசினஸா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஆல்மோஸ்ட் 20% ஆஃப் த அட்வைசர்ஸ் பாசிங் அட்வைசர்ஸ் ஆக என்ன பண்றாங்க அப்படின்னா இருக்காங்க. பாசிங் அட்வைசர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம டிஸ்கிரைப் பண்ணும்போது ஒவ்வொரு வருஷமும் கிளியாலையும் சரி இல்ல டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அண்ட் எஸ்பிஐஸ் எல்லாருமே சேர்ந்து
$2.25 லட்சம் எல்ஐசி அட்வைசர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ரெக்ரூட் பண்றாங்க. ஆனா மினிமம் பிசினஸ் கூட வந்து குவாலிஃபை பண்ணாத ஆல்மோஸ்ட் ஒரு 20% ஆஃப் அட்வைசர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா எல்ஐசி பிசினஸ்ல இருந்து வெளியே போறாங்க. ஸோ ஆன் அன் ஆவரேஜ் 10,50,000 அட்வைசர்ஸோட எல்ஐசி என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம பிசினஸ்ல ரீட்டைன் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்க போகும்போது க்ளோஸ்லி டு 1.65% ஆஃப் பாப்புலேஷன் தான் 10 lakhsக்கு மேலே இன்கம் ஜென்ரேட் பண்ணுறாங்க. 28% ஆஃப் தி பாப்புலேஷன் தான் மினிமம் 1 lakhல இருந்து ஆல்மோஸ்ட் 8 lakhs 9 lakhs வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்கம் ஜென்ரேட் பண்ணுறாங்க இந்த இன்சூரன்ஸ் பிஸ்னஸ்ல இருந்து. மீதி இருக்கக்கூடிய 70% ஆஃப் தி இன்சூரன்ஸ் அட்வைசர்ஸ் இன்னைக்கு மினிமம் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. இன்னைக்கு டாஸ்க் ட்ரைனிங் அகாடமி அப்படின்ற ஒரு அகாடமி யாருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நாங்க விரும்புறோம் அப்படின்னா இந்த 28% ஆஃப் பாப்புலேஷன் யார் யாரெல்லாம் நிஜமா ரியலா எம்டிஆர்டி பண்ணணும்ன்ற ஒரு ஆஸ்பிரேஷனோட இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த டாஸ்க் ட்ரைனிங் அகாடமி ஹெல்ப் பண்றதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா ரெடியா இருக்கும். ஸோ நீங்க சொல்லுங்க இன்னும் உங்களோட சாட் பாக்ஸ்ல யார் யாரெல்லாம் இந்த 2025ல எம்டிஆர்டி கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷனோட இருக்கீங்க. So if you have taken a decision, kindly type I am MDRT. Kindly type I am MDRT. So எத்தனை பேர் பண்றீங்கன்றதை பார்ப்போம். We have 300+ crowd here. So I am MDRT. So எல்லாரோட பேரும் படிக்க முடியல. So we have Oppo, we have Uma Shankar, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜசேகரன். ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைப் பண்றீங்க. எஸ் முரளி அண்ட் ஆல்சோ கிருஷ்ணகுமார். நிறைய பேர் வந்துகிட்டே இருக்கு கண்டினியூஸா நிறைய மெசேஜஸ் வந்துட்டே இருக்கு. ஐ குட் நாட் ஏபிள் டு ரீட் ஆல் தி மெசேஜஸ். ஓகே ஃபண்டாஸ்டிக். ஸோ எல்லாருமே எம்டிஆர்டி பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க இல்லையா? பட் ஒரே ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்குவோம். இன்னைக்கு ஏன் இந்த 98% பேரால இன்னைக்கு எம்டிஆர்டி குவாலிஃபிகேஷன் பண்ண முடியல, ஏன் இந்த 2% மட்டும் இன்னைக்கு வந்து எம்டிஆர்டி பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு இந்த பர்டிகுலர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல பண்ண போறோம். என்ன அவங்களோட மென்டாலிட்டி, அவங்களோட வந்து ஃபோக்கஸ் என்ன, அந்த ஃபோக்கஸ் அவங்களுக்கு இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் அவங்க பண்றதுனால, என்ன ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்றதுனால அவங்களால எம்டிஆர்டி பண்ண முடியுது, அந்த விஷயங்களை பத்தி நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் 98% ஆஃப் தி பாப்புலேஷன்னால இன்னைக்கு அதிகமா என்ன பண்ண முடியல அப்படின்னா க்ளோஸ்லி டு ஒரு பிசினஸ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, கைண்ட்லி ஹோல்ட் ஆன். ஐ எம் ஷேரிங் எ வீடியோ டு யூ. அந்த வீடியோவோட வந்து பாத்தீங்க அப்படின்னா வாய்ஸையும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா செக் பண்ணிட்டு இருக்கேன். எஸ், ஸோ லெட் மீ கோ டு த வீடியோ. இந்த வீடியோவை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்ப்போம். கைண்ட்லி கிவ் அ 30 seconds ஆஃப் டைம் டு திஸ். கைண்ட்லி கன்ஃபார்ம் இன் தி சேட் பாக்ஸை கன்ஃபார்ம் பண்ணுங்க. அந்த வீடியோவோட ஆடியோ கரெக்டா கிளியரா கேக்குதா? எல்லாருக்குமே கிளியரா கேக்குதா? அந்த வீடியோவோட ஆடியோ கிளியரா கேக்குதா? கைண்ட்லி கன்ஃபார்ம். ஓகே, இப்போ நான் பாஸ் பண்ணி வச்சிருக்கேன். லெட் மீ ப்ளே இட். ஓகே, லெட் மீ செக் தி ஆடியோ. ஆடியோ மட்டும் செக் பண்றேன். கைண்ட்லி ஹோல்ட் ஆன். Kindly, I am checking the audio. Kindly confirm. Kindly wait for a second. Okay, so let me demonstrate it. In the video மட்டும் நல்லா observe பண்ணுங்க. I will explain you the video again. ஒரு ஜார்ல நிறைய வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா க்ளோஸ்லி டு ஈக்களை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பிடிச்சி வைக்கிறாங்க. அந்த ஈக்களை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பிடிச்சிட்டு ஒரு லிட்ல வந்து போட்டு அந்த மூடியை வச்சு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா மூடி வச்சிடுறாங்க அந்த பர்டிகுலர் ஜாரை. 3 நாள் அப்படியே விட்டுறாங்க. ஒவ்வொரு ஈயும் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஃபிளைஸும் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மேல இருக்க மூடியை வந்து வெளியே வர பார்க்குது அந்த மூடியில இருந்து. அந்த 3 நாட்கள்ல
அந்த ஈக்குவல் வந்து என்ன இருக்கு அப்படின்னா மல்டிப்ளையா இருக்கு. அதோட ஜென்ரேஷன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா மல்டிப்ளையா இருக்கு. மல்டிப்ளை ஆனதுக்கு அப்புறம் அந்த 3 நாளுக்கு அப்புறம் இதுதான் நம்மளோட பவுண்டரி அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணிடுது அப்படின்னா ஃபீல் பண்ணிடுது. அதுக்கப்புறம் இந்த மூடியோட அளவுல இருந்து அங்க மேல வரதுக்கு அது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா தயங்க ஆரம்பிக்குது. அதுக்கு மேல அதுக்கு போகிறதுக்கான மனம் இல்லை. இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜென்ரேஷன் ட்ராமா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா சொல்றாங்க. இந்த ஜென்ரேஷன் ட்ராமா நம்மளோட எல்ஐசி பிசினஸ்லயும் இருக்கு. ஒரு சம்டைம்ஸ் ஏதாச்சும் ஒரு ஆஸ்பைரிங் அட்வைசர் இன்னைக்கு எம்டிஆர்டி சிஓடி டிஓடி பண்ணணும்னு விரும்புறாங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க பிரான்ச்சுக்கு போனீங்கன்னா இன்னொரு சக எல்ஐசி அட்வைசர் இருப்பாரு. அவர் சொல்லுவாரு இன்னைக்கு மார்க்கெட்ல கஸ்டமர்கிட்ட பணமே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு லிமிட்டோட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் மட்டுமே சொல்லி ஒரு எல்ஐசி அட்வைசர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. அப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுனால ஒரு பவுண்டரியில இருந்து ஒரு மினிமம் பிசினஸ் லெவல்ல இருந்து அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா வெளியவே வர முடியாது. ஸோ இது ஒரு ஜென்ரேஷன் ட்ராமாவாக என்ன ஆயிடும் அப்படின்னா மாறிடும். ஸோ அவங்களோட பவுண்டரி எக்ஸ்பேண்ட் ஆனாலும் கூட அந்த பவுண்டரியில இருந்து நம்மளால வெளியே வரத்துக்கு என்ன இருக்காது அப்படின்னா தயக்கம் இருக்காது. ஸோ இந்த பவுண்டரியில தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட பிசினஸ் நம்ம பண்ணிட்டு இருப்போம். பட் எல்லா அட்வைசர்ஸுக்குமே ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக 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 உங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். உங்களோட எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய ஏரியாவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு ஜென்ரேஷன் ட்ராமால நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வி ஹாவ் டு அவுட் பெர்ஃபார்ம் ஆர் பவுண்டரிஸ். நம்மளோட பவுண்டரிஸை இன்சூரன்ஸ்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ இந்த ட்ராமால இருந்தோம் அப்படின்னா அதிகமா பிசினஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் தி அட்வைசஸ் இந்த மாதிரியான ட்ராமால இருக்கிறதுனால தான் இன்னைக்கு மினிமம் பிசினஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பண்றாங்க. பட் அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் அவங்க புதுசா அவங்களோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நியூ ஐடியாஸோட என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு ஹேபிட்ஸை என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க ஃபார்ம் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப நியூ ஹேபிட்ஸை அவங்க ஃபார்ம் பண்ண வேண்டியது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் என்னென்ன விஷயங்களை அவங்க ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ டெய்லி தே ஹாவ் டு இன்வெஸ்ட் 4 minutes. இந்த 2025ல இருந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 4 minutes நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் ஒவ்வொரு நாளும் உங்க பிசினஸ்ல. ஒவ்வொரு நாளும் உங்க பிசினஸ்ல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா க்ளோஸ் டு வென் ஒரு 4 minutes நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த 4 minutes எப்ப இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மார்னிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 minutes, ஈவினிங் ஒரு 2 minutes உங்களோட பிசினஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு இன்சூரன்ஸ் ஏஜென்சி பிசினஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது நம்மளை சுத்தி நிறைய விதமான நெகட்டிவிட்டி என்ன இருக்கு அப்படின்னா இருக்கு. அந்த நெகட்டிவிட்டியை நம்ம த்ரூ பண்றதுக்கு இன்னைக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்பர் 1 என்ன பண்ணணும் அப்படின்னா மார்னிங் நம்ம எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஒரு 1 minute ஆஃப் அஃபர்மேஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணணும். அஃபர்மேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு நீங்களே கொடுக்கக்கூடிய கமாண்ட், உங்களுக்கு நீங்களே கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ், உங்களுக்கு நீங்களே கொடுக்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ 1 minute நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க மைண்டுக்குள்ள பேச ஆரம்பிக்கணும். இந்த மைண்ட் ஹியூமன் பீயிங் படைச்சக்கூடிய ஒரு எல்லா விஷயங்கள்லையுமே ஹியூமன் இஸ் அ சூப்பர் பவர். இந்த சூப்பர் பவர் இந்த ஹியூமன் பீயிங்லயே பிரெயின் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலயே அல்டிமேட்டான பவர் இருக்கு. இந்த பிரெயினோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரெயின் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 60,000 தாட்ஸ், 60,000 விஷயங்களை உங்களால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா யோசிக்க முடியுமா? எவ்வளவுங்க? ஒரே நிமிஷத்துல 60,000 வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷயங்களை உங்களோட பிரெயின்ல யோசிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கு. பட் அந்த 60,000 வந்து விஷயங்களை எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு பிசினஸ் மேன் பாசிட்டிவா இருப்பாரு. எந்த அளவுக்கு நெகட்டிவா இருக்கோ அந்த அளவுக்கு நெகட்டிவா இருப்பாரு. ஸோ உங்களோட பாடிக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குதோ இந்த பிரெயின்ல நம்ம என்ன அஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுக்குறோமோ அதற்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட என்டையர் பாடி, நம்மளுடைய மைண்ட் செட் என்ன ஆகும் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அஃபர்மேஷனுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்ரிடே 2025ல இருந்து நாளைக்கு காலையில இருந்து இந்த விஷயங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ த நம்பர் 1 ஐடியா என்ன அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் டெய்லி இன்வெஸ்ட் 4 minutes. அதுல மார்னிங் 2 நிமிஷம், ஈவினிங் 2 நிமிஷம். அதுல ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் நீங்க என்ன பண்ணணுங்க, யூ ஹேவ் டு கிவ் அன் அஃபர்மேஷன். ஒரு சயின்டிஸ்ட் ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா 3 கிளாஸ் ரூம்ல வச்சுக்கிட்டு அந்த குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேர்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிக்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த டிக்டேட் பண்ணக்கூடிய வந்து சென்டென்ஸையும் அந்த வேர்ட்ஸையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு நோட் புக்ல எழுத சொல்லி சொன்னாங்க.
ஸோ அப்ப எழுத சொல்லி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் குரூப்ல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப அக்ரஷனான ஒரு வேர்ட்ஸ், அதிகமா பொறுமை இல்லாம இருக்கக்கூடிய ஒரு வேர்ட்ஸையும் சென்டென்ஸையும் அவங்களுக்கு டிக்டேட் பண்ணி அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா எழுத சொல்லி சொன்னாங்க. இந்த ஆக்டிவிட்டி ஒரு 1 hour என்ன ஆச்சு அப்படின்னா கண்டக்ட் ஆச்சு. 2வது ரூம்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பொறுமை, பேஷன்ஸ், அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சக்சஸ், இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை அஃபர்மேஷன்ஸா என்ன பண்ணாங்க அப்படின்னா வேர்ட்ஸா கொடுத்து டிக்டேட் பண்ணி எழுத சொல்லி சொன்னாங்க. 3வது இருக்கக்கூடிய ஒரு குரூப்புக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூட்ரல் வேல்யூஸ், நியூட்ரலா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை என்ன பண்ணாங்க அப்படின்னா எழுத சொல்லி சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்பி ஒரு பவர்ஃபுல்லான இருக்கக்கூடிய ஒரு வேர்ட்ஸ் எழுத சொல்லி சொன்னாங்க. இந்த 1 மணி நேரம் இந்த ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் நெகட்டிவான பாயிண்ட்ஸ் எழுதுனாங்களோ, யார் யாரெல்லாம் ரொம்ப அக்ரெசிவான பாயிண்ட்ஸ் எழுதுனாங்களோ, அவங்களுக்கு பொறுமை இல்லாம இருந்தது. வை? பிகாஸ் அந்த வேர்ட்ஸை அவங்க மைண்ட்ல வச்சு அந்த வேர்டை வந்து அந்த டிக்டேஷன்ல எழுதும் போது அந்த வேர்ட்ஸ் எல்லாமே என்னாச்சு அப்படின்னா அவங்க மைண்ட்ல போய் என்னாச்சு அப்படின்னா ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த வேர்டு வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா அவங்களோட பிரெயினை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ இட் இஸ் அ ப்ரூவன் ஃபேக்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ நம்ம பிரெயினுக்கு நம்ம என்ன ஃபீட் பண்றோமோ அதற்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட பிஸ்னஸ் பிஹேவியர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்க ஆரம்பிக்கும். நம்ம பிரெயினுக்கு நம்ம என்ன விஷயங்கள் நம்ம ஃபீட் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட என்டையர் பிஸ்னஸ் ஆட்டிடியூட் இருக்கும். ஒரு இன்சூரன்ஸ் அட்வைசர் நெகட்டிவ் தாட்ஸ் அவங்களோட பிரெயின்ல வந்து உள்ள கொண்டு வர ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்காது. பட் அஃபர்மேஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா அவங்களால ஒரு சக்சஸ்ஃபுல் அட்வைசராக என்ன பண்ண முடியும் அப்படின்னா வர முடியும். ஸோ 2025 ஃபர்ஸ்ட் எவ்ரிடே மார்னிங் எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஒரு 1 minute ஆஃப் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க பிசினஸ்க்குள்ள நீங்க சொல்லணும். ஸோ என்னால இன்னைக்கு ஒரு கஸ்டமர்கிட்ட போய் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசிஸ் ஈஸியா செல் பண்ண முடியும். ஒரு கஸ்டமரை என்னால ஈஸியா ஒரு இன்சூரன்ஸ் பாலிசிக்கு கன்வின்ஸ் பண்ண முடியும். அவங்களுக்கான ஒரு பெட்டர் கான்செப்டை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கொடுக்க போறேன். நான் ப்ராடக்ட் அவங்களுக்கு கொடுக்க போறது கிடையாது. நான் கொடுக்கக்கூடிய ஒரு பிளான் காம்பினேஷன்ஸ் எல்லா கஸ்டமருக்குமே புரிய போகுது. இன்னைக்கு நான் ஒரு நாளைக்கு நான் ஒரு 3 பேரை போய் பார்த்து என்னோட இன்சூரன்ஸ் கான்செப்ட்ஸை போய் நான் சொல்லாம இன்னைக்கு டேவை கம்ப்ளீட் பண்ண போறது கிடையாது. இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய கிளைண்ட்ஸ் எல்லாமே என்னை பத்தின ஒரு பாசிட்டிவான ஒரு மென்டாலிட்டியில இருக்க போறாங்க. எனக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுக்க போறாங்க. இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்களை உங்களோட பிசினஸ்க்குள்ள நீங்க கொண்டு வரும்போது டெஃபினெட்லி யூ வில் பி அ வெரி சக்சஸ்ஃபுல் அட்வைசர். நம்பர் 2, இந்த அஃபர்மேஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவா இருந்தா மட்டும் பத்தாது. யூ ஹாவ் டு விஷுவலைஸ் யுவர் செல்ஃப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா விஷுவலைஸ் பண்ணி பார்க்க வைக்கணும். விஷுவலைஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு 1 இயர்ல நான் எவ்வளவு பிசினஸ்ல இந்த எவ்வளவு இன்கம் ஜென்ரேட் பண்ணி நான் எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா என்ன பினான்சியல் ஸ்டேட்டஸ்க்கு நான் ரீச் ஆவேன். நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல என்னோட லைஃப் எப்படி இருக்கணும்ன்றதை நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு கஸ்டமர் கிட்ட இன்சூரன்ஸ் பாலிசிஸ் நீங்க கன்வின்ஸ் பண்ற மாதிரியான விஷுவலைசேஷன் பண்ணுங்க. இந்த பிசினஸ்ல நீங்க ஒரு டாப் சக்சஸ்ஃபுல் இன்சூரன்ஸ் அட்வைசர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க விஷுவலைஸ் பண்ணுங்க. ஒரு ப்ரொஃபஷனலான இன்சூரன்ஸ் அட்வைசர்ன்றதை விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. எப்பயுமே நான் ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு ட்ரெஸ்ஸிங்ல தான் இருப்பேன் அப்படின்றத விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. ஸோ எல்லாத்தையுமே விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நிறைய இருக்கக்கூடிய சக்சஸ்ஃபுல்லான பர்சன் இன் எவ்ரி பிசினஸஸ் தே யூஸ் டு விஷுவலைஸ் இட். So even non last or 3 years to 5 years, like let me say close to 2022 ல இருந்து I am doing an activity. Every day I am doing an 6 minutes of activity in the morning. என்னோட காலையில எந்திரிச்சு என்னோட பேசிக் ரொட்டீனை நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 6 நிமிஷத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். அந்த 6 நிமிஷத்துல ஃபர்ஸ்ட் ஒரு 1 minute இஸ் அஃபர்மேஷன். என்னோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் இஸ் கோயிங் டு பி அ பவர்ஃபுல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு அஃபர்மேஷன்ஸை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எழுத ஆரம்பிப்பேன் ஒரு நோட் புக்ல. ஸோ இப்படி எழுதும் பொழுது எனக்கு நிறைய விதமான தாட் ப்ராசஸ் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த டே ஃபுல்லாக எனக்கு கிரியேட் ஆகும். என்னென்ன புது விதமான கண்டென்ட் எல்ஐசி அட்வைசர்ஸ்க்கு நம்மளால கொடுக்க முடியும், என்னென்ன விதமான டாபிக்ஸை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா எல்ஐசி அட்வைசர் பெட்டரா பிசினஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை என்னால் வந்து என்ன பண்ண முடியுது அப்படின்னா யோசிக்க முடியுது. அந்த 6 minutes ஆஃப் அந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது அந்த டேவே என்னோட பிசினஸ் டே விச் இஸ் நத்திங் பட் ப்ரொடக்டிவா இருக்கு. 2வது நான் விஷுவலைஸ் பண்ணி பார்ப்பேன் என்ன மாதிரியான ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்ணா எனக்கு இன்சூரன்ஸ் அட்வைசர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெனிஃபிஷியலா இருக்கும். அதை பண்ணும் பொழுது பிசினஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும், அந்த பிசினஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றதுக்கு என்னென்ன விதமான டாபிக்ஸை நம்ம எல்ஐசி அட்வைசர்ஸ்க்கு நான் கொடுக்கணும் அப்படின்றதையும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா விஷுவலைஸ் பண்ணி பார்ப்பேன். இந்த விஷுவலைசேஷன் வில் கிவ் சம் கைண்ட் ஆஃப் அன் பவர். லெட் மீ சே ஃபார் எக்ஸாம்பிள்
இன்னைக்கு வந்து KL ராகுல் அப்படின்ற இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட்டர், அவர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அவர் செஞ்சுரி அடிச்ச வீடியோஸ் என்ன பண்ணுவாரு அப்படின்னா பார்த்துட்டு போவாராமா. இட் வில் கிவ் சம் கைண்ட் ஆஃப் அன் கான்ஃபிடென்ட். அவரோட மேட்ச் எந்த மேட்சை வந்து அவருக்கு இதுக்கு முன்னாடி சக்சஸ்ஃபுல்லா ப்ளே பண்ணாரோ, எந்த மேட்ச் அவர் ஹை நாக்ஸ் அடிச்சாரோ, அதிகமான ஸ்கோர் அடிச்சாரோ, அந்த நாக்ஸை பத்தி என்ன பண்ணுவாரு அப்படின்னா விஷுவலைஸ் பண்ணி பார்ப்பாராம். அந்த ஸ்ட்ரோக்ஸை பத்தி விஷுவலைஸ் பண்ணி பார்ப்பாராம். ஸோ அப்படி விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும் போது எல்லாமே 90% அந்த ஃபீல்டுக்குள்ள போகும்போது ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மிஸ்டர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், பிக்கஸ்ட் சயின்டிஸ்ட் இன் ஆல் ஓவர் தி வேர்ல்டு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு முன்னாடி அது மக்களோட பயன்பாட்டுக்கு எவ்வளவு பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படின்றத விஷுவலைஸ் பண்ணி பார்ப்பாரு. அந்த விஷுவலைசேஷன் மட்டும்தான் அவருக்கு வந்து ஒரு பெரிய இன்வென்ஷனை என்ன பண்ணுது அப்படின்னா கிரியேட் பண்ணி கொடுக்குது. இன்னும் நிறைய விதமான எக்ஸாம்பிள் சொல்லலாம். எல்லா சக்சஸ்ஃபுல்லான பர்சனும் ஸோ க்ளோஸ்லி டு விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா விரும்புறாங்க. ஸோ நவ் டெல் மீ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாட் பாக்ஸ், நீங்க எத்தனை பேரு ஒரு பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு மார்னிங் நீங்க பேசுறதுல நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க? ஸோ இட் ஹாஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் டுமாரோ, நாளையில இருந்து. ஸோ இஃப் யூ ஆர் ரெடி, கைண்ட்லி டைப் ஐ வில் இன் தி சாட் பாக்ஸ். ஐ வில் அப்படின்றத சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஐ வில் அப்படின்றத சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1 minute ஆஃப் அஃபர்மேஷன். நெக்ஸ்ட், உங்களோட பிசினஸ் பத்தி நீங்க விஷுவலைசேஷன் பண்ணி பார்க்க போறீங்க அப்படின்னா நாள்ல இருந்து ஸோ ஐ வில் அப்படின்றத அகைன் நீங்க டைப் பண்ணுங்க. ஸோ லெட் மீ சி எவ்வளோ பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு டூ இட். ஸோ ஃபண்டாஸ்டிக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் கனெக்டடா இருக்காங்க. ஸோ தட் உங்களோட 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 மெசேஜஸ் என்னால கண்டினியூஸா என்ன பண்ண முடியுது அப்படின்னா பார்க்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, இந்த ஃபர்ஸ்ட் மார்னிங் வந்து இந்த 2 நிமிஷத்தை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட டே டு டே ரொட்டீனை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஈவினிங் உங்களோட டேவை பிசினஸ் டேவை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஈவினிங் கரெக்டா உங்களோட டேவை கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரை எடுத்து வச்சுக்கிட்டு அகைன் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த 2 நிமிஷம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ரிவ்யூ யுவர் செல்ஃப் மை டியர் ஃப்ரெண்ட். நாங்க வந்து கன்ஃபார்மா சொல்லுவேன், இது வரைக்கும் இருக்கக்கூடிய நிறைய அட்வைசஸ் வந்து என்ன பண்றது இல்லை அப்படின்னா மார்னிங் சேல்ஸ்க்கு போவாங்க, சேல்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, இன்சூரன்ஸ் பாலிசி சேல் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கு பாசிட்டிவான டேவா இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் இல்லாத டேவா இருந்தாலும் சரி, ஈவினிங் வந்து அவங்களோட சேல்ஸ் பேக்கை அவங்களோட டேவை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டேல என்ன நடந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை ரீவைன் பண்ணி பார்க்க மாட்டாங்க. So it is so important. You have to review yourself, my dear friends. You're a boss for your business. உங்களோட பிசினஸ்க்கு நீங்க தான் உங்களோட பாஸ். அப்போ உங்களோட பிசினஸ் ரிவ்யூ பண்ணக்கூடிய கடமையும் உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ அகெயின் there is a research conducted. ஒரு ஆக்டிவிட்டி ரிசர்ச் என்ன பண்ணாங்க அப்படின்னா பண்ணாங்க. ஒரு ரூம்ல ஒரு காஃபி அண்ட் டீ வெண்டிங் மிஷின் என்ன பண்ணாங்க அப்படின்னா வச்சாங்க. அந்த காஃபி வெண்டிங் மிஷின் டீ வெண்டிங் மிஷினை வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் டு காஃபி 15 rupeesன்றத பிரிண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு டீ 10 rupees அப்படின்றத பிரிண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்க யார் யாரெல்லாம் அந்த ரூம்குள்ள போறாங்களோ அவங்களுக்கு என்ன காஃபி ஆர் டீ எது பிடிக்குதோ அந்த காஃபி அண்ட் டீயை அவங்க ப்ரெஸ் பண்ணி அந்த காஃபி அண்ட் டீயை அவங்க எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பக்கத்துல என்ன இருக்கும் அப்படின்னா ஹானஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா வச்சிருந்தாங்க. அந்த ஹானஸ்ட் பாக்ஸ்ல காஃபி நீங்க குடிச்சிருந்தீங்க அப்படின்னா காஃபிக்கான 15 ரூபாயோ இல்ல டீ குடிச்சிருந்தீங்க அப்படின்னா டீக்கான 10 ரூபாயோ மட்டும் என்ன பண்ணா போதும், போட்டா போதும். இந்த ஹானஸ்ட் பாக்ஸுக்கு மேல ஒரு ஹியூமனோட கண்ணை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இப்படி வந்து பிரிண்ட் அடிச்சு ஒரு போட்டோவா என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு வீடியோல விஷுவலைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. 1 மணி நேரம் கண் இருந்தது, இன்னொரு 1 மணி நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிளவரை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சிருந்தாங்களாம். ஆனா ஆஃப்டர் 24 hours இந்த வெண்டிங் மிஷினோட ப்ராசஸ் வந்து இந்த ஆக்டிவிட்டியை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எப்பப்பெல்லாம் அந்த ஃபிளவர் இருந்ததோ அந்த ஃபிளவர் இருந்தக்கூடிய அந்த 1 மணி நேரம் அந்த பாக்ஸ்ல கம்மியான வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பணம் தான் சேர்ந்துதான். காஃபி எடுத்துட்டு போயிட்டாங்க, அந்த டைம்ல நிறைய பேர் பணம் போடாம போயிட்டாங்க. டீ வந்து யூட்டிலைஸ் பண்ணாங்க, பட் ஆனா 10 ரூபாய் பே பண்ணாம போயிட்டாங்க அந்த ஹானஸ்ட் பாக்ஸ்ல. பட் ஆனா கண்ணு எங்கெங்கெல்லாம் டிஸ்பிளே ஆயிடுச்சோ, எந்தெந்த மணி நேரத்துல எல்லாம் கண்ணு டிஸ்பிளே ஆயிருந்ததோ அந்த கண்ணு டிஸ்பிளே ஆயிட்டு இருந்தக்கூடிய டைம்ல எல்லாத்துலயுமே பூ அந்த ஃபிளவர் டிஸ்பிளே ஆயிட்டு இருந்தக்கூடிய டைம்ல இருந்து இந்த இடத்துல 30% to 40% மோர் கலெக்ஷன்ஸ் இருந்ததாம், அதிகமான கலெக்ஷன்ஸ் இருந்ததாம். விச் இஸ் நத்திங் பட் ஹியூமன் பிரெயின் என்ன பண்ணுது அப்படின்னா யாராவது ரிவ்யூ பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது அங்க ஒரு ஹானஸ்டி என்ன இருந்தது அப்படின்னா அந்த அந்த விஷயங்களை வர ஆரம்பிச்சுச்சான். ஸோ அப்ப கண் இருக்கும் போது ஹானஸ்டா என்ன பண்ணாங்க அப்படின்னா காஃபியை வந்து குடிச்சிட்டு காஃபியை வந்து எடுத்துக்கிட்டு 15 ரூபாய் போட்டிருக்காங்க, டீயை வந்து எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 15 ரூபாய் போட்டிருக்காங்க. பட் நம்மளோட பிசினஸும் இட்ஸ் அ ஹானஸ்ட் பிசினஸ்.
இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருக்கான பெனிஃபிஷியல் கொடுக்கக்கூடிய ஒரு பிசினஸ், உங்களோட ஃபேமிலிக்காக பெனிஃபிஷியல் கொடுக்கக்கூடிய ஒரு பிசினஸ். இந்த பெனிஃபிஷியல் கொடுக்கக்கூடிய ஒரு பிசினஸ் யூ ஆஸ் அ பிசினஸ் மேனா எவ்ரிடே நீங்க ரிவ்யூ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூ வில் பி அ சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நான் எனக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா டேம் ஷுவர் 98% ஆஃப் தி அட்வைசஸ் நீங்க என்ன பண்றது இல்லை அப்படின்னா க்ளோஸ்லி டு உங்களோட பிசினஸ் நீங்க ரிவ்யூ பண்ணி பார்க்கறது கிடையாது. இன்னைக்கு ரிவ்யூ பண்ணி பார்க்காததுனால நம்ம அதிகபட்சமா நம்ம பிசினஸ்ல என்ன தப்பு பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ரியலைஸ் பண்ணாம நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா போயிட்டோம். ஸோ உங்களோட பிசினஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். ஸோ இன்னைக்கு டே ப்ரொடக்டிவா எப்படி இருந்தது, 3 பேரை நான் வந்து பார்க்கணும்னு சொல்லி நான் நினைச்சேன். பட் எண்ட் ஆஃப் த டே எவ்வளவு பேரை நான் பார்த்தேன் நான். இன்னைக்கு நான் வந்து 3 பிரசன்டேஷன்ஸ் நான் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தேன். பட் எவ்வளவு பிரசன்டேஷன் கொடுத்தேன். ஸோ இன்னைக்கு சர்வீசஸ் 2 பேருக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். பட் எவ்வளவு சர்வீசஸ் கொடுத்தேன். இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே இன்னைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் இன்னைக்கு நான் வந்து அந்த பிசினஸ்ல இன்வால்வ் பண்ண டைம் இட்ஸ் ப்ராஃபிட்டபிளா இல்லாட்டி லாஸா, இட்ஸ் ப்ரொடக்டிவா இட்ஸ் அன்ப்ரொடக்டிவா அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க ஒரு சார்ட்லயோ ஒரு ஒரு பீஸ் ஆஃப் நோட்லயோ ஒரு டைரியிலயோ நீங்க டெஃபினட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி நீங்க உங்களோட பிசினஸ் ரிவ்யூ பண்ணீங்களா அப்படின்றது எனக்கு தெரியவே தெரியாது. ஃப்ரம் 2025 ஆன்வர்ட்ஸ் இதை ஒரு ஹேபிட்டா ஃபாலோ பண்ணுங்க. இதை ஒரு ஹேபிட்டா ஃபாலோ பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு ஹேபிட்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் பிகம் அ சக்சஸ்ஃபுல் அட்வைசர். ஸோ இஸ் தட் இன்ட்ரெஸ்டிங் ஒன்? எத்தனை பேர் ஃபாலோ பண்ண போறீங்க? எத்தனை பேர் ஃபாலோ பண்ண போறீங்க? க்ளோஸ் இட் வென் இஃப் யூ ஆர் ரெடி டு ஃபாலோ கைண்ட்லி டைப் ஐ ஆம் கோயிங் ஃபாலோ அப்படின்ற ஒரு விஷயத்தை டைப் பண்ணுங்க. ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னா ஃபாலோ அப்படின்ற ஒரு விஷயத்தை டைப் பண்ணுங்க. லெட் மீ சி ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் கோயிங் டு ஃபாலோ. எஸ் அப்சல்யூட்லி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 4 நிமிஷம் உங்களோட எவ்ரிடேக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஒன்னு மார்னிங் 1 மினிட் அஃபர்மேஷனுக்கு, ஒன்னு விஷுவலைசேஷனுக்கு, ரெண்டாவது ஈவினிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் டு 3 மினிட்ஸ் க்ளோஸ்லி டு உங்களுடைய டே எப்படி இருந்தது அப்படின்றத ரிவ்யூ பண்றதுக்கு. அன்னைக்கு டே வந்து நீங்க ரிவ்யூ பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே எவ்வளவு ப்ரொடக்டிவா இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது மட்டும் கிடையாது. இந்த விஷயங்களை நீங்க ப்ராப்பரா பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா யூ ஆர் குவாலிஃபைட் டு டேக் எம்டிஆர்டி as a டார்கெட். இந்த 3 விஷயங்களையும் நீங்க பண்ணல அப்படின்னா உங்களுக்கு எம்டிஆர்டியை டார்கெட்டா எடுக்கிறதுக்கே குவாலிஃபிகேஷன் கிடையாது. பட் எம்டிஆர்டியை டார்கெட்டா நீங்க எடுக்கணும் அப்படின்னாலே இந்த 3 விஷயத்த நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எஃபெக்டிவா பண்ணணும். லெட் மீ சே இந்த வருஷத்துக்கான எம்டிஆர்டி டார்கெட் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். எம்டிஆர்டி க்ளோஸ்லி டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் நீங்க பண்றதுக்கு எம்டிஆர்டி நீங்க பண்ணணும் அப்படின்னா உங்களோட டார்கெட் என்னங்க? ஸோ ப்ரீமியம் 45,30,400 rupees நீங்க ப்ரீமியமா கொடுக்கணும். விச் இஸ் 25% ஆஃப் தட் பர்டிகுலர் ப்ரீமியம் எப்பயுமே வந்து கமிஷன் டார்கெட்டா இருக்கும். 11,332,600 rupees நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா க்ளோஸ்லி டு நீங்க ஒரு லெட் வி சே ஒரு கமிஷன்ஸை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஏர்ன் பண்ணணும். ஸோ 2025ல இந்த ப்ரொடக்டிவ் இயர்ல இந்த பிசினஸ் நீங்க அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால என்ன பண்ண முடியும் க்ளோஸ்லி டு உங்களால 2025ஓட எம்டிஆர்டிக்கு உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா குவாலிஃபிகேஷன் ஆக முடியும். இதுதான் 2025ஓட வந்து பாத்தீங்க அப்படின்னா which is nothing but a business target. It's nothing but a business target. இந்த பிசினஸ் டார்கெட்டை நீங்க அச்சீவ் பண்றதுக்கு the first and foremost இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்கள் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா set your goals clearly and also find your passion. Set your goals clearly and find your passion. ஸோ க்ளோஸ்லி டு கோல்ஸை ஃபர்ஸ்ட் உங்களோட பேஷன் என்ன அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது அதுக்கு தகுந்த மாதிரி கோலை செட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பேஷன் என்னவா இருக்கலாங்க? உங்களோட ஃபேமிலியை நல்ல எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ்ல வைக்கணும் அப்படின்றது உங்களுடைய வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஷனா இருக்கலாம். நல்ல ஒரு சொஃபஸ்டிகேட்டடான லைஃப் வாழணும் அப்படின்றது உங்களோட பேஷனா இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் ஜாலியா உட்காந்து என்னோட லைஃபை என்ஜாய் பண்ணணும், இன்கம்மை மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா பாசிவ் இன்கம்மை மட்டும் நான் வந்து ரிசீவ் பண்ணணும் அப்படின்றது உங்களோட பேஷனா இருக்கலாம். ஸோ நீங்க என்ன ஆகணும், உங்க லைஃப்ல என்ன மாதிரியான லைஃபை நீங்க லீட் பண்ணணும் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைட் பண்ணுங்க. அதை ஒரு டைரியில நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா எழுதுங்க. அதற்கு தகுந்த மாதிரியான கோல்ஸை செட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் if you have an aspiration of earning a 50 lakh rupees 50 லட்சம் ரூபாய் நீங்க ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விருப்பம் இருந்தது அப்படின்னா அட்லீஸ்ட் லைஃப்ல ஒன் டைம் ஆகுது யூ ஹாவ் டு கம்ப்ளீட் யுவர் எம்டிஆர்டி. லைஃப்ல ஒரு 50 lakh rupees ஆஃப் ஏர்ன் பண்ணணும் அப்படின்றத நினைச்சீங்க அப்படின்னா நீங்க உங்க லைஃப்ல நீங்க என்ன பண்ணணுங்க, மினிமம் டு மினிமம் ஒரு க்ளோஸ்லி டு ஒரு ஒன் டைம் ஆகுது நீங்க எம்டிஆர்டி பண்ணணும். ஓகே, சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேர் 50 lakh rupees ஆஃப் இன்கம் நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும், அந்த மாதிரி 50 lakh rupees ஆஃப் அமௌண்ட்டை நீங்க ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? டெல் மீ இன் தி சாட் பாக்ஸ். If you wanted to earn a 50 lakhs,
கைண்ட்லி டைப் மீ இன் தி chat பாக்ஸ். மீன்னு டைப் பண்ணுங்க. வெரி குட், வெரி குட். லாட் ஆஃப் மெம்பர்ஸ். ஒரு 50 லட்சம் ரூபாய் உங்களோட லைஃப்ல நீங்க ஏர்ன் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் டூ ஒன் எம்டிஆர்டி இன் யுவர் லைஃப். உங்களோட லைஃப்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மினிமம் டு மினிமம் அட்லீஸ்ட் ஒரு எம்டிஆர்டியாவது பண்ணணும். இது மினிமம் இப்ப இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா கமிஷன் ரேட்ல எடுத்தது, ரிவைஸ்ட் கமிஷன் ரேட்ல எடுத்தது. இந்த வருஷம் 45,30,400 நீங்க பிரீமியமா நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அதோட 25% ஆஃப் கமிஷன் விச் இஸ் நத்திங் பட் 11,32,600. ஸோ இதை நீங்க பண்ணும்போது நீங்க எம்டிஆர்டியாக நீங்க குவாலிஃபை ஆவீங்க. அப்படி எம்டிஆர்டியாக நீங்க குவாலிஃபை ஆகும் பொழுது க்ளோஸ்லி டு வென் உங்களுக்கு போனஸ் கமிஷன் ஆஃப் 40% இதுல இருந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அது 4,53,000 ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போனஸ் கமிஷனா கிடைக்கும். ஸோ அப்ப அந்த இயருக்கு மட்டும் நீங்க எவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்ணியிருப்பீங்க? ஆல்மோஸ்ட் 15 லட்சம் ரூபாய் 15.5 lakhs நீங்க இன்கமா ஜென்ரேட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த பிசினஸ்ல மினிமமா ஒரு 6 பாலிசிஸ் தான் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னாலும் கூட எவ்வளவு வருங்க? ஒவ்வொரு வருஷமும் ஃபார் த நெக்ஸ்ட் 4 years 3.5 lakhs உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா இன்கம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் க்ளோஸ்லி டு வென் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆல்மோஸ்ட் 15 years ப்ரீமியம் பேயிங் டேர்மா இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் க்ளோஸ்லி டு வென் ஒரு 10 years வந்து பாத்தீங்க அப்படின்னா 2.5 lakhs உங்களோட இன்கமா ஜென்ரேட் ஆகும். இது எல்லாமே ஒரு வருஷம் நீங்க எம்டிஆர்டி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மினிமம் பாலிசி நீங்க உங்க பிசினஸ்ல பண்ணீங்க அப்படின்னாலும் கூட உங்களோட டோட்டல் இன்கம் எவ்வளவு அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் 52 lakh, ஆல்மோஸ்ட் 52 lakh rupees நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா இன்கமா ஜென்ரேட் பண்ணிருப்பீங்க. பட் இதுவே if you wanted to earn a crore amount in your lifetime, உங்களோட லைஃப்ல நெக்ஸ்ட் ஒரு 5 வருஷத்துல நீங்க ஒரு 1 crore rupees நீங்க இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்க அப்படின்னா கைண்ட்லி டூ 5-year MDRT in your business. உங்களோட பிசினஸ்ல வந்து நீங்க என்ன பண்ணணுங்க? 5 years of MDRT அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க பண்ணணும். இந்த 5 years of MDRT அப்படின்ற ஒரு கான்செப்டை நான் என்ன பண்றேன் அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறேன். பட் நம்பர் 1 உங்களோட நீங்க இந்த வருஷம் என்ன பண்ணணும் அப்படின்னா எம்டிஆர்டியை ஒரு டார்கெட்டா நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா எம்டிஆர்டியை நீங்க டார்கெட்டா நீங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட பேஷன் என்ன, உங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களோட கோல்ஸை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா செட் பண்ணணும். சார் எனக்கு 10 lakh rupees ஆஃப் இன்கம் வேணும் அப்படின்னா யூ கேன் செட் யூ கேன் டூ 40 lakh rupees ஆஃப் க்ளோஸ்லி டு வென் பிரீமியம். இல்ல எம்டிஆர்டி அப்படின்றது உங்களோட குவாலிஃபிகேஷன் அப்படின்னா 45 lakh rupees ஆஃப் பிரீமியம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பண்ணுங்க. இல்ல என்னோட ரெக்குவயர்மெண்ட் ஒரு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லெட் வி சே 20 lakhs அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட கோலை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மினிமம் டு மினிமம் செட் பண்றது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் கோலை செட் பண்ணதுக்கு அப்புறம் நெவர் டைவர்ட் இன் யோர் கோல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய எல்ஐசி அட்வைசர்ஸ் வருஷம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த எம்டிஆர்டி அப்படின்ற ஒரு கோலை எடுப்பாங்க. பட் ஆனா அவங்க என்ன பண்ணதில்லை அப்படின்னா லாங் லாஸ்டிங்கா இந்த பிசினஸ்ல வந்து என்ன பண்றது இல்லை அப்படின்னா இன்வால்வ் ஆகுதுல இந்த எம்டிஆர்டி அப்படின்ற ஒரு விஷயங்களை கோலை வந்து என்ன பண்றது இல்லை அப்படின்னா லாங் டேர்மா அவங்க வந்து திங்க் பண்றது கிடையாது. நம்பர் 1, நெவர் டைவர்ட் இன் யோர் டார்கெட். இந்த டைவர்ஷன்ஸ் இருக்கும் பொழுது நீங்க வேற ஏதாவது ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணும் பொழுது உங்களுக்கு டைவர்ஷன் மிஸ் ஆகும். ஸோ ஒன்ஸ் மிஸ் ஆச்சு அப்படின்னா யூ கேனாட் பிகம் அன் எம்டிஆர்டி சிஓடி டிஓடி இன் யோர் லைஃப் எனிமோர். ஸோ நெவர் டைவர்ட். ரெண்டாவது எந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்றீங்களோ அந்த டார்கெட்டை அந்த வருஷம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அச்சீவ் பண்ணியா. தேர்ட் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்களை நான் என்ன டிஸ்கஸ் பண்ண போறேன் அப்படின்னா கிரியேட் அன் ஹெல்தி ஹேபிட்ஸ் ஃபார் யோர் பிஸ்னஸ். உங்களோட பிசினஸ்க்கான ஹெல்த்தி ஹேபிட்டை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நான் ஒரு பர்சன் இன்னைக்கு வந்து என்னுடைய வந்து பாடியை நான் ஃபிட்டா வச்சுக்கணும்னு நான் விரும்புறேன் அப்படின்னா நான் ஹெல்த்தி ஹேபிட்ஸை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கடைபிடிக்கணும். என்னோட மைண்டை நான் கிளியரா வச்சுக்கணும் அப்படின்னா ஹெல்த்தி திங்கிங்கை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கடைபிடிக்கணும். இதுவே என்னோட பிஸ்னஸ் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா நான் வச்சுக்கணும் அப்படின்னா உங்க பிசினஸ்ல இருக்கக்கூடிய ஹெல்த்தி ஹேபிட்ஸை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கடைபிடிக்கணும். ஸோ த தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா ஸோ யுவர் ஹேபிட் வில் டிட்டர்மைன் யுவர் ஃபியூச்சர். ஸோ உங்களோட பிஸ்னஸ் ரிலேட்டட் ஹேபிட்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பட் இந்த ஹேபிட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு மட்டும் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் இந்த பிசினஸ்ல இருந்துகிட்டே இருக்கணும். ஹேபிட் இஸ் நாட் ஃபார் த ஷார்ட் டேர்ம், ஹேபிட் இஸ் ஃபார் த லாங் டேர்ம். ஹேபிட் அப்படின்றது என்னன்னா உங்களுடைய குணாதிசயம். இந்த குணாதிசயம் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த பிசினஸ்ல நீங்க இருக்கிற வரைக்கும் அது பண்ணக்கூடிய ஒரு விஷயம். என்னென்ன விதமான பிசினஸ் என்னென்ன விதமான ஹேபிட்ஸ் பண்ணணும்? டெய்லி ப்ராஸ்பெக்டிங் ஹேபிட். ஸோ ஒரு நிறைய அட்வைசஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
ஒரு 30 ப்ராஸ்பெக்ட்ஸ் கையில இருப்பாங்க. அந்த ப்ராஸ்பெக்ட்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒர்க் பண்ணுவாங்க. அதுல ஒரு 10 பேர் பாலிசி கொடுப்பாங்க, 20 பேர் போஸ்ட்பான் பண்ணுவாங்க. ஸோ அந்த 10 பேர் பாலிசி கொடுத்ததுக்கு அப்புறம் யாரை போய் பார்க்கறது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியவே தெரியாது. கையில ஒரு ப்ராஸ்பெக்டிங் ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க, அந்த ப்ராஸ்பெக்டை வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் அவங்களோட ஆக்டிவிட்டி போயிட்டு இருக்கும். ஸோ இந்த ஆக்டிவிட்டியில நீங்க அவங்க இன்வால்வ் ஆயிருந்தாங்கன்னா அவங்களால ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா பண்ண முடியாது. பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டெய்லி ப்ராஸ்பெக்டிங் ஐடியாஸ் நீங்க ஜென்ரேட் பண்ணலாம். வாரத்துக்கு ஒரு தடவை ப்ராஸ்பெக்டிங் ஆக்டிவிட்டி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கிரியேட் பண்ணலாம். லீட் ஜென்ரேஷன் ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணலாம். ஸோ ப்ராஸ்பெக்டிங் ஆக்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இட் ஷுட் பி அன் டெய்லி ஆக்டிவிட்டி. என்னென்ன விதமான ஹேபிட்ஸை நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க? இஃப் யூ வாண்ட் யூ கேன் கேப்சர் த ஸ்லைட். டெய்லி ப்ராஸ்பெக்டிங் ஹேபிட்டை நீங்க கிரியேட் பண்ணலாம். ஹேபிட் ஆஃப் பிளானிங் டெய்லி ஆக்டிவிட்டி. இன்னைக்கு டே ஆக்டிவிட்டி என்னன்றதை நீங்க முன்னாடியே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளான் பண்ணி வைக்கலாம். ஸோ அன்னைக்கு டே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்மூத்தா இருக்கும். உங்களோட டேவை உங்களால வந்து டைமை வந்து உங்களோட ஈஸியா வந்து ஸ்பிளிட் பண்ணி எல்லா விஷயத்துக்கும் உங்களால கொடுக்க முடியும். ஸோ ஹேபிட் ஆஃப் ஸ்டார்டிங் யுவர் ஒர்க் ஆன் டைம். ஸோ டெய்லி நான் 9:30க்கு நான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னா 9:30க்கு நான் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். நாளைக்கு 8 o'clock ஒரு காலை நான் வந்து கம்ப்ளீட் பண்ண போறேன் அப்படின்னா கஸ்டமரோட வீட்டில் நீங்க 8 o'clock இருக்கணும். ஸோ நீங்க முன்னாடி நாள நீங்க பிளான் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களோட டைமை நீங்க அலாட் பண்ண முடியும். ஸோ உங்களோட டேவை நீங்க கரெக்டா நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ஹேபிட் ஆஃப் மேனேஜிங் யுவர் டைம். ஸோ நிறைய அட்வைசஸ் இன்னைக்கு எம்டிஆர்டி பண்ணணுன்ற ஆஸ்பிரேஷன் இருக்கு. ஆனா அவங்களால எம்டிஆர்டி பண்ண முடியல. எதனால அப்படின்னா அவங்களோட 60-70% ஆஃப் அவங்களோட டைமை சர்வீசிங்க்கு என்ன பண்றாங்க அப்படின்னா யூஸ் பண்றாங்க. But I accept my difference. Today's servicing is a tomorrow income. Definitely right. Today's services is a tomorrow income. But ஆனா சர்வீசஸ்க்கு நீங்க எவ்வளவு டைம் டியூரேஷன் நீங்க கொடுக்கணும், நியூ பிசினஸ்க்கு எவ்வளவு டைம் டியூரேஷன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அலாட்மெண்ட் என்ன இருக்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கும். நிறைய அட்வைசஸ் இன்னைக்கு சர்வீசஸ் மட்டுமே பண்றாங்களே தவிர நியூ பிசினஸ் ஆக்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு இப்போ அதிகமா பண்றது கிடையாது. இன்னைக்கு ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் எல்லாமே 80% ஆஃப் த டைம் ஆன் அண்ட் ஆவரேஜா என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க சர்வீஸ்க்கு தான் என்ன பண்றாங்க அப்படின்னா யூஸ் பண்றாங்களாம். 20% ஆஃப் டைம் தான் உங்களோட நியூ பிசினஸ்க்காக நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா அலாட் பண்றீங்க. ஸோ அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மாத்தணும். So 20% to 30% is a service time. அந்த 20 to 30% ஆஃப் டைமையும் உங்களோட ஸ்டாஃப் கிட்ட சர்வீசிங்கோட வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷயங்களை மேனேஜ் பண்ண சொல்லணும். ரெண்டாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் உங்களோட சேல்ஸோட டைமிங்கை வந்து சேல்ஸ் ஆக்டிவிட்டியோட டைமை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணணும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மூணாவது நாலாவது அஞ்சாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு ஹேவ் அ ரைட் ஆஃப் யூ ஹேவ் டு ஹேவ் அ ஹேபிட் ஆஃப் ரைட்டிங் அ லாக். லாக்ன்றது என்னங்க? விச் இஸ் நத்திங் பட் இன்னைக்கு டே எப்படி போச்சு நைட் உட்காந்து நீங்க ரிவ்யூ பண்றதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டம்லயோ ஒரு பேப்பர்லயோ இன்னைக்கு நான் யார் யாரெல்லாம் பார்த்தேன், இந்த கிளைண்ட்டை பார்த்தது ப்ரொடக்டிவா இருக்குமா இல்லையா, இந்த கிளைண்ட் எனக்கு ஃபியூச்சர்ல பிசினஸ் கொடுப்பாரா இல்லையா அப்படின்ற ஒரு நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு இடத்துல எங்கேயாவது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டைப் பண்ணணும். இல்லாட்டி அன்னைக்கு டே எப்படி போச்சு அப்படின்ற ஒரு லாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுதுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டே லாக் எழுதுறதுனால உங்களுக்கு என்ன விதமான ஒரு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹேபிட் உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்னா எந்த இடத்துல நான் தேவையில்லாத நான் டைமை நான் ஸ்பெண்ட் பண்றேன், எந்த இடத்துல நான் தேவையில்லாத ஒரு விஷயங்களை வேலைகளை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா செய்யறேன், அந்த ஆக்டிவிட்டி எனக்கு இன்கம் ஜென்ரேட்டிங் ஆக்டிவிட்டியா இல்ல நான் இன்கம் ஜென்ரேட்டிங் ஆக்டிவிட்டியா அப்படின்ற ஒரு விஷயத்த அனலைஸ் பண்றதுக்கான கெப்பாசிட்டி உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அங்க இருக்க ஆரம்பிக்கும். ஸோ ஹேபிட் ஆஃப் இம்ப்ரூவிங் எவ்ரிடே. ஒவ்வொரு நாளைக்கும் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கத்துக்கணும். ஒவ்வொரு நாளுக்கும் ஏதாவது உங்களோட பிசினஸ்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து லேர்ன் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். லெட் மீ சே இன்னைக்கு எல்லாருமே ஐ கேன் சே மை டிஃபரன்ஸ் 99.95% ஆஃப் த அட்வைசஸ் தே ஆர் டூயிங் அ நார்மல் பிசினஸ். இன்னைக்கு 0.5% ஆஃப் தி அட்வைசஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பிசினஸ் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்து பண்றாங்க. பட் நீங்க எத்தனை பேர் இன்னைக்கு பிசினஸ் இன்சூரன்ஸ்ன்ற கான்செப்டை பத்தி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா பண்றீங்க? எத்தனை பேருக்கு பிசினஸ் இன்சூரன்ஸ் கான்செப்ட்னா என்னன்னு தெரியும்? ஸோ இஃப் யூ நோ த பிசினஸ் இன்சூரன்ஸ் கான்செப்ட் டைப் எஸ். இல்ல உங்களுக்கு பிசினஸ் இன்சூரன்ஸ் கான்செப்ட்னா என்னன்னே தெரியாது அப்படின்னா டைப் நோ இன் தி சாட் பாக்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, நிறைய பேருக்கு பிசினஸ் இன்சூரன்ஸ் கான்செப்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரியல. பட் ஃபியூ பர்சன்ஸ் வெரி ஃபியூ பர்சன்ஸ் நோ இட் பிசினஸ் இன்சூரன்ஸ் கான்செப்ட்னா என்னன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம ஜீவன் லாப், ஜீவன் லக்ஷ்யா, ஜீவன் உமங் ப்ராடக்டா நம்ம செல் பண்றதுல முக்கியத்துவம் கொடுக்குறோமே தவிர
ஒரு இண்டிவிஜுவல் கஸ்டமரை அப்ரோச் பண்ணி நம்ம இன்சூரன்ஸ் சேல்ஸ் பண்றோமே தவிர, பட் இன்சூரன்ஸை நீங்க இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. நீங்க இந்த பிசினஸ் இன்சூரன்ஸ் கான்செப்ட்ஸ் அப்படின்றது என்னன்னா, எம்டபிள்யூபி ஆக்ட் அப்படின்றது பிசினஸ் இன்சூரன்ஸ் கான்செப்ட், ஒரு கான்செப்ட். எம்ப்ளாயர் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிசினஸ் இன்சூரன்ஸ் கான்செப்ட். ஓகே, அதே மாதிரி லெட் வி சே பார்ட்னர்ஷிப் இன்சூரன்ஸ்ன்றது ஒரு பிசினஸ் இன்சூரன்ஸ் கான்செப்ட். ஹியூமன் லைஃப் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அப்படின்றது ஒரு கான்செப்ட். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கீமேன் இன்சூரன்ஸ் அப்படின்றது ஒரு கான்செப்ட். இன்னைக்கு நிறைய அட்வைசர்ஸ்க்கு கீமேன் இன்சூரன்ஸை பத்தி தெரியுமே தவிர, பட் அந்த கீமேன் இன்சூரன்ஸை நம்ம செல் பண்றதுக்கு நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னா அதிகமா நம்ம முயற்சி எடுக்க மாட்டேங்கிறோம். வை? பிகாஸ் பிசினஸ் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தெரியல. இன்னைக்கு யாரெல்லாம் இன்னைக்கு சிஓடி அண்ட் டிஓடி இன்னைக்கு எல்ஐசியில பண்றாங்களோ அந்த அட்வைசஸ் எல்லாமே இந்த பிசினஸ் இன்சூரன்ஸ் கான்செப்ட்ஸை எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா பிசினஸ் பண்றாங்க. பட் அவங்க பிசினஸ் வந்து பண்ணும்போது ஏன் உங்களால பண்ண முடியாது? இதை பெரிய பிசினஸ் மேன் கிட்ட தான் இந்த கீமேன் இன்சூரன்ஸை போய் சேர்க்க முடியுமா? ஒரு பெரிய பிசினஸ் மேன் கிட்ட மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட்னர்ஷிப் இன்சூரன்ஸ் நம்மளால சேர்க்க முடியுமா? ஒரு நார்மல் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தா கூட அவங்க ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் இல்லாம ஒரு பார்ட்னர்ஷிப் பிசினஸ் இருந்ததுனாலே நீங்க பார்ட்னர்ஷிப் இன்சூரன்ஸை நீங்க கொடுக்கலாம். அந்த கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணாலே நீங்க பார்ட்னர்ஷிப் இன்சூரன்ஸை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்கலாம். அந்த கம்பெனில ஒரு கீ பர்சன் இருந்தாரு அப்படின்னா அவருக்கு நீங்க கீமேன் இன்சூரன்ஸை நீங்க கொடுக்கலாம். ஸோ ஒன்லி திங் இஸ் த கம்பெனி ஹேஸ் டு பி ரிஜிஸ்டர்ட். இந்த மாதிரி யூ ஆஸ் அன் அட்வைசர் உங்களுக்கு எவ்வளோ வந்து பாத்தீங்க அப்படின்னா லெட் வி சே உங்களுக்கு வந்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பிசினஸ் ஓனர்ஸ் தெரியும்? எத்தனை பிசினஸ் ஓனர்ஸ் உங்களோட பிசினஸ் வந்து எஃபெக்டிவா ரன் பண்ணிட்டு இருக்காங்க? மேபி அ ஸ்மால் பிசினஸ். அவங்கள்ட்ட போய் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் கிவிங் திஸ் பிசினஸ் இன்சூரன்ஸ் கான்செப்டை உங்களால கொடுக்க முடியும். ஸோ இந்த பிசினஸ் இன்சூரன்ஸ் கான்செப்ட்ஸை புதுசா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்ல நீங்க லேர்ன் பண்ணலாம். அப்படி லேர்ன் பண்ணும் போது உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். ஐ வில் கிவ் யூ an assurance, my dear friends. மார்க் மை வேர்ட்ஸ். என்னோட வார்த்தைகளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல எல்லாருமே பிசினஸ் எம்டபிள்யூபி ஆக்ட்ல தான் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் எடுக்க போறாங்க. இன்னைக்கு எம்டபிள்யூபி ஆக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியறது கிடையாது. எப்ப யூடியூப்ல யாராவது ஒருத்தர் எம்டபிள்யூபி ஆக்டோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கஸ்டமர் உங்ககிட்ட கேட்பாங்க எம்டபிள்யூபி ஆக்ட்ல எனக்கு பாலிசி கொடுங்கன்னு சொல்லிட்டு. இப்ப அதை நம்ம கத்துக்கல அப்படின்னா அந்த எம்டபிள்யூபி ஆக்ட்ல நம்மளுக்கு அவங்களால பாலிசிஸ் கொடுக்க முடியாது. பட் லாகின் ப்ராசஸ் இஸ் வெரி சிம்பிள். ஒரு நார்மல் ஜீவன் லா ப்ராடக்ட்ல நீங்க எம்டபிள்யூபி ஆக்ட் கொடுக்கலாம். நார்மல் ஜீவன் உமங் ப்ராடக்ட்ல உங்களால எம்டபிள்யூபி ஆக்ட் கொடுக்கலாம். பட் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க கொடுக்கறதுக்கு உங்களோட நாலேஜை என்ஹான்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். am I right or wrong, my dear friends? If I'm right, kindly type right in the chat box, please. If I'm right, kindly type right in the chat box. Let me see how many members are very active. எவ்வளோ மெம்பர்ஸ் ஆக்டிவா இருக்காங்கன்றத பார்ப்போம். ஃபண்டாஸ்டிக், மை அட்வைசர்ஸ் ஆர் வெரி ஆக்டிவ். ஸோ ஹேபிட் ஆஃப் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் டு யோர் செல்ஃப். உங்ககிட்ட நீங்க கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரு ஹேபிட்டை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஹேபிட் ஆஃப் ரைட்டிங் யுவர் ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். உங்களோட கொஸ்டின் கேட்டு உங்களோட ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் என்னன்றதை கண்டுபிடிச்சு நீங்க அந்த ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை டெவலப் பண்ணுங்க. ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது என்னங்க? ஹெச்என்ஐ கஸ்டமரை அப்ரோச் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப டஃப். ஹெச்என்ஐ கஸ்டமரை என்னால் அப்ரோச் பண்ண முடியாது. ஹெச்என்ஐ கஸ்டமருக்கான கான்செப்ட்ஸ் என்னால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் உங்களுடைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ராபேக்காக இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இம்ப்ரவைஸ் பண்ண முடியும். ஹேபிட் ஆஃப் ரிவ்யூவிங் யுவர் டே. உங்களோட டேவை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ரிவ்யூ பண்ணணும். அதுக்கான ஒரு ஹேபிட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த சின்ன சின்ன ஹேபிட்ஸ் உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் என்னென்னலாம் ஃப்ரேம் பண்ணுறீங்களோ தட் வில் இம்ப்ரூவ் யுவர் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட், தட் வில் இம்ப்ரூவ் யுவர் குவாலிட்டி. அந்த குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா உங்க பிசினஸ் ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் ஆகும். உங்க பிசினஸ் ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா சைமல்டேனியஸ்லி என்ன ஆகும் அப்படின்னா க்ளோஸ்லி டு வென் உங்களுடைய வந்து பாத்தீங்க அப்படின்னா லெட் வி சே இன்கம் ஜென்ரேட் ஆகும். ஸோ ஹேபிட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ எத்தனை பேர் உங்களுக்கான கரெக்டான ஹேபிட் நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னா ஓகே, எம்டபிள்யூபி ஆக்ட் அண்ட் லேடி கேன் டேக் சார். லேடி கேன் டேக் அ எம்டபிள்யூபி ஆக்ட். லேடிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் செக்ஷன் இருக்கு. மேல் லைஃப் இன்சூரன்ஸ்ல நீங்க கொடுக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர். ஸோ எம்டபிள்யூபி ஆக்டோட ப்ரொசீஜர் நம்ம சொல்லும் போது இதை பத்தி நம்ம டீடைல்டா நம்ம பேசுவோம். ஸோ அகைன் டு ஆன்சர் தட் கொஸ்டின் இந்த சாட் பாக்ஸ்ல அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்றது எம்டபிள்யூபி ஆக்டை நீங்க மேல் லைஃப்க்கும் நீங்க கொடுக்கலாம், நீங்க ஃபீமேல் லைஃப்க்கும் கொடுக்கலாம். பட் மேல் லைஃப்க்கு நீங்க கொடுக்கும் போது எம்டபிள்யூபி ஆக்ட் ரொம்ப பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். எம்டபிள்யூபி ஆக்ட் ரொம்ப பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். ஃபீமேல் லைஃப்ல நீங்க கொடுக்கும் போது இட் வில் ஆல்சோ ஒர்க். ஆனா மெயில் லைஃப்ல கொடுக்குற அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது. திஸ் இஸ் தி ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு புது விஷயங்களை லேர்ன் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் டெவலப் ஆகும்.
அந்த கான்ஃபிடென்ட் உங்களை எம்டிஆர்டிக்கு என்ன பண்ணும் அப்படின்னா புஷ் பண்ணும் மை ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் த்ரீ, ஸோ லேர்ன் நியூ திங்ஸ். ஸோ நியூ திங்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணணும். அப்போ நியூ திங்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்ற உங்களுக்கு ஒரு இன்டென்ட் இருந்தது அப்படின்னா, ஸோ நீங்கள் பிஸ்னஸில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பர்சன், எல்ஐசி இன்சூரன்ஸ் பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க. பட் நான் எப்பயுமே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய இன்சூரன்ஸ் அட்வைசர்ஸ் இந்த எல்ஐசி ஏஜென்சியோட பவரை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்கீங்க. எல்ஐசி ஏஜென்சியோட பவரை நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணதுனால தான் இன்னைக்கு நிறைய அட்வைசர்ஸ் அதிகமா என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா பிசினஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு எல்ஐசி இன்சூரன்ஸ் பிசினஸ் நீங்க அதோட பவரை நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு சூப்பரா பிசினஸ் பண்ணுவீங்க. வை? பிகாஸ் இன்னைக்கு ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸர் இந்த மாதிரி எல்லாருக்குமே இல்லாத ஒரு ப்ரொவிஷன் உங்க பிசினஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா கொடுத்துருக்காங்க. வை? பிகாஸ் இன்சூரன்ஸ் பிசினஸ் இஸ் அ காட் ட்ரிவன் பிசினஸ். இன்சூரன்ஸ் பிசினஸ் இஸ் அ காட் ட்ரிவன் பிசினஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஐ வில் டெல் யூ ஒரே ஒரு கான்செப்ட். ஒரு நல்லா படிச்சு தேர்ச்சியான ஒரு ஐஏஎஸ் அதிகாரியால அவர் ஐஏஎஸ் படிச்சு முடிச்சு ஐஏஎஸ் வேலைகளை முடிச்சு ரிட்டையர் ஆகி வரும் பொழுது அந்த ஐஏஎஸ் டிகிரியை அவங்க பையன்கிட்டயோ பொண்ணுகிட்டயோ கொடுத்து இந்த டிகிரியை வச்சு நீ உன்னோட பிசினஸ் உன்னோட லைஃப் நடத்திக்கோன்னு சொல்ல முடியாது. ஒரு 30-35 வருஷம் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆன ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் அவருடைய பசங்க கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் அந்த வந்து டிகிரியையும் கொடுத்து அந்த கவர்மெண்ட் வேலையை அவங்கள கண்டினியூ பண்ண வைக்க முடியாது. இன்னைக்கு என்னென்னலாம் பெரிய பெரிய வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் இருக்காங்களோ, ஒரு பெரிய சர்ஜன், ஒரு டாக்டர், ஒரு ஃபேமஸ் சர்ஜன், அவங்களோட பையன் கிட்ட அந்த சர்ஜரி சர்டிபிகேட், அந்த படிச்ச சர்ஜரி சர்டிபிகேட்டை கொடுத்து அவரை அந்த சர்ஜரி பண்ண சொல்ல முடியாது. எல்லா விதமான ஒரு ப்ரொஃபஷன்லயுமே அந்த ப்ரொஃபஷனோட லிகசி அவங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகாது. நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸையும் பார்த்திருக்கோம். அவர் வந்து ஒரு அப்பா ஒரு குவாலிஃபைட் டாக்டரா இருப்பாரு. அவருக்கு நிறைய வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கிளைண்ட் பேஸ் இருக்கும். ஆனா பையன் படிச்சுட்டு டாக்டரா இருப்பாரு. ஆனா அப்பா கிட்ட வந்த கிளைண்ட்ஸ் வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா பேஷண்ட்ஸ் அந்த பையன் கிட்ட போக மாட்டாங்க. வை? பிகாஸ் ஸோ அவங்க இருக்கக்கூடிய ஒரு குட்வில், ஒரு நேம்க்கு இருக்கக்கூடிய ஒரு குட்வில். பட் இன்சூரன்ஸ் ப்ரொஃபஷன் இஸ் நாட் லைக் தட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எந்த அளவுக்கு நீங்க ப்ராமிசிங்கா நீங்க பிசினஸ் பண்றீங்களோ இந்த பிசினஸை உங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். உங்களோட அசட்ஸை என்ன பண்ண முடியும் அப்படின்னா கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். உங்களோட புக் சைஸை கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். புக் சைஸ் அப்படின்றது என்னங்க? உங்களோட கிளைண்ட் பேஸ். இந்த கிளைண்ட் பேஸ் அதுல 20-25% ஆஃப் த கிளைண்ட்ஸ் உங்களை டிபெண்ட் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இருப்பாங்க. ஆனா இந்த பிசினஸ் நீங்க பவர்ஃபுல்லா நீங்க ஜென்ரேட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷன் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். தட் இஸ் த பவர் ஆஃப் எல்ஐசி ஏஜென்சி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பவரை புரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா இந்த பிசினஸ்ல நம்ம கம்மியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பண்ணவே மாட்டோம். ஸோ இன்வெஸ்ட் யுவர் டைம் ஃபார் நெக்ஸ்ட் 5 years மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2025ல நம்ம இருக்கோம். 2025ல இருந்து 2029 வரைக்கும் இட்ஸ் அ பெஸ்ட் பிசினஸ் இயர். இன்சூரன்ஸ்ல இட்ஸ் அ பெஸ்ட் பிசினஸ் இயர். வை? பிகாஸ் ஒவ்வொரு வருஷமும் இன்சூரன்ஸ் 26% என்ன இருக்கு அப்படின்னா இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. 2000 வந்து 23-24 இந்த ஃபினான்ஷியல் இயர்ல மட்டுமே 3.5 லட்சம் கோடி வந்து இன்சூரன்ஸ் பிரீமியமா கலெக்ட் ஆயிருக்கு. 36,000 கோடி வந்து பாத்தீங்க அப்படின்னா கமிஷனா மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஆல் ஓவர் த இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் கம்பேர் பண்ணும்போது 26% இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னா பிசினஸ் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி ஃபாஸ்டாவும் கன்சிஸ்டன்டாவும் க்ரோ ஆயிட்டு இருக்கு. அப்ப க்ரோ ஆயிட்டு இருக்கும் போது இந்த பீரியட்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 5 year எம்டிஆர்டியை மட்டும் நீங்க பிளான் பண்ணுங்க. ஸோ 1 year நீங்க எம்டிஆர்டி கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அந்த 1 yearக்கான டோட்டல் இன்கம் விச் இஸ் நத்திங் பட் 15 lakhs, 15 to 16 lakhs. அதுக்கப்புறம் செகண்ட் இயர் நீங்க எம்டிஆர்டி பண்ணீங்க அப்படின்னா அந்த செகண்ட் இயருக்கு மட்டும் நீங்க எவ்வளவு இன்கம் ஜென்ரேட் பண்ணிருப்பீங்க? ஆல்மோஸ்ட் 19 lakhs இன்கம் ஜென்ரேட் பண்ணிருப்பீங்க. க்ளோஸ்லி டு 2 வருஷத்துக்கும் சேர்த்து நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா 35 லட்சம் இன்கம் ஜென்ரேட் பண்ணிருப்பீங்க. உங்களோட பிசினஸ்ல நீங்க 50 லட்சம் நீங்க இன்கமா ஜென்ரேட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா 3 வருஷம் கண்டினியூஸா எம்டிஆர்டி பண்ணீங்கன்னா அந்த 3வது வருஷம் மட்டும் நீங்க ரினிவல் கமிஷன்ஸோட சேர்ந்து 22 லட்சம் ரூபாய் இன்கம் ஜென்ரேட் பண்ணிருப்பீங்க. மொத்தமா 3 வருஷத்துக்கு சேர்த்து 50 லட்சம் ரூபாய் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். இதே மாதிரி 5 வருஷத்துக்கு நீங்க கன்சிஸ்டன்டா நீங்க எம்டிஆர்டி அப்படின்ற ஒரு டார்கெட்டை உங்க மைண்ட்ல ஃபோக்கஸ்டா நீங்க எடுத்துக்கிட்டு புது புது விஷயங்களை இந்த இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில நீங்க லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் ஹாவ் அ பியூட்டிஃபுல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கெரியர். இந்த கெரியரை உங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போகலாம். 5 வருஷம் கழிச்சு நீங்க என்ன பண்ண வேணாம் அப்படின்னா இந்த பிசினஸ் ரிஸ்க் எடுக்க வேணாங்க.
ஓகே 5 வருஷம் கழிச்சு 6 பாலிசி பண்ணுங்க. ஓகே மினிமம் ஸ்டாண்டர்ட் பாலிசிஸ் மட்டும் பண்ணுங்க. எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி ரினிவல் ப்ரீமியம் மட்டும் கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஏர்னிங் பொட்டன்ஷியல் என்ன, அந்த வருஷத்துக்கு மட்டும் நீங்க பிசினஸ் பண்ணல அப்படின்னா கூட 15 lakh இஸ் ஏர்னிங் பொட்டன்ஷியல், 14 lakh இஸ் ஏர்னிங் பொட்டன்ஷியல். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம்ல 10 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் என்ன ஆகும் அப்படின்னா இன்கம் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் 10 years ஆஃப் டைமுக்கு. 10 வருஷத்துக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் இன்கம் இஸ் கேரண்டீட். ஒரு 5 years நீங்க பிசினஸ் பண்றது மூலியமா நெக்ஸ்ட் 10 yearsக்கு உங்களோட பிசினஸ் இஸ் ரிட்டையர்மெண்ட், உங்களோட வந்து கேரண்டீட் இன்கம் அப்படின்ற ஒரு விஷயம் வர ஆரம்பிக்கும். 5 வருஷம் டோட்டலா நீங்க எம்டிஆர்டி கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அந்த 5 வருஷத்தோட எண்ட்ல டோட்டலா நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்ணிருப்பீங்க? 1 crore 13 lakhs. இன்னைக்கு நிறைய அட்வைசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தே ஆர் பையிங் அன் ஆடி, தே ஆர் பையிங் அன் BMW. எதனால? எம்டிஆர்டி 5 வருஷம் பண்ணா போதும். எம்டிஆர்டி 5 வருஷம் பண்ணா போதும், லைஃப் இஸ் செட்டில்டு. நீங்க அதுக்கப்புறம் இந்த பிசினஸ்ல நீங்க எஃபெக்டிவா நீங்க வந்து எஃபர்ட் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அந்த லெகசியையும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போலாம். ஸோ இஸ் தட் இன்ட்ரெஸ்டிங்? இஸ் தட் இன்ட்ரெஸ்டிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? if it is interesting, இது உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுது அப்படின்னா கைண்ட்லி டைப் இன்ட்ரெஸ்டிங் இன் தி chat box ப்ளீஸ். இன்ட்ரெஸ்டிங் இன் தி chat box. ஸோ இந்த பர்டிகுலர் செமினார் எதுக்கு அப்படின்னா, இந்த வெபினார் எதுக்காக நாங்கள் கண்டக்ட் பண்றோம் அப்படின்னா, விச் இஸ் நத்திங் பட் ஐ வாண்டட் டு கிவ் அன் இன்ஸ்பிரேஷன் இன் 2025. 2025ல உங்களோட பிசினஸ்க்கான ஒரு பேஷன், உங்களோட டார்கெட்ஸை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காக இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் என்ன பண்றோம் அப்படின்னா கண்டக்ட் பண்றோம். அண்ட் ஆல்சோ ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு யுவர் லேர்னிங். Give importance to your learning. So new concepts, new techniques நீங்க லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே டெஃபினட்டா உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா க்ளோஸ் டு ஒரு சக்சஸ்ஃபுல் இன்சூரன்ஸ் அட்வைசர் ஆக முடியும். மீ ஆஸ் அ தாமோதரன் 2012ல இருந்து நிறைய ப்ரொஃபஷனல் எல்ஐசி அட்வைசர்ஸ்க்கு எம்டிஆர்டி சிஓடி டிஓடி ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா கண்டக்ட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த 2025ல we wanted to give you a cheap and the best, அஃபோர்டபிள் இந்த பெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரைனிங் ப்ரோக்ராம் நான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல நாங்க இருக்கோம். அதற்காக நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் தான் விச் இஸ் நத்திங் பட் ஆன்லைன் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். யார் யாரெல்லாம் இந்த க்ரௌட்ல நீங்க எம்டிஆர்டி பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இருக்கோ எங்களோட ஆன்லைன் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கலந்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த ஆன்லைன் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மென்டர்ஷிப் ஆன்லைன் இந்த இன்சூரன்ஸ் பிசினஸ் நெக்ஸ்ட் 3 monthsக்கு எப்படி எஃபெக்டிவா பண்றது அப்படின்றதுக்கான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டக்ட் பண்ணுவோம். அதுவும் இல்லாம we will join you in a premium group. வாட்ஸ்அப்ல பிரீமியம் குரூப்ஸ் டாஸ்கோட வந்து வாட்ஸ்அப் பிரீமியம் கிளைண்ட்ல நீங்க என்ன பண்ணுவீங்க அது அப்படின்னா அந்த குரூப்ல இருப்பீங்க. அந்த பிரீமியம் கிளைண்ட்ல அந்த குரூப்ல ஒவ்வொரு நாளுக்கும் ஏதாவது ஒரு உங்களோட ப்ரமோஷன்ஸ் பண்றதுக்கான போஸ்டர்ஸ் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா போடுவோம். எப்படி உங்களோட பிசினஸ் ப்ரமோட் பண்றது, அங்க உங்களோட நேம் அண்ட் கான்டாக்ட் நம்பர் எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷனும் கொடுத்து நீங்க அதை ப்ரமோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ப்ரமோஷனுக்கான வந்து கண்டென்ட் என்ன இருக்கும் அப்படின்னா அதுல கிடைச்சிரும். ஆன்லைன்ல உங்களோட டவுட்ஸை 24/7 ஆல்மோஸ்ட் மார்னிங் வந்து 9 o'clockல இருந்து ஈவினிங் 10 o'clock வரைக்கும் உங்களோட டவுட்ஸை நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிளாரிஃபை பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு என்னென்ன விதமான இன்சூரன்ஸ் பிசினஸ் டவுட்ஸ் இருக்கோ அந்த பிசினஸ் டவுட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். So you will be a privileged participants for that task. டாஸ்கோட நீங்க ஒரு privileged participant-ஆ இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 3 months of course நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கண்டக்ட் பண்ணுவோம். இந்த 3 months of course வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாபிக் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இன்வால்வ் பண்ணிருக்கோம். கம்மிங் 17th என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஆன்லைன் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஆன்லைன் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்ல 17 ஜனவரியில இருந்து ஒரு மாசத்துக்கு 2 ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடக்கும். ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 4 hour ட்ரைனிங் ப்ரோக்ராம், 3 மாசத்துக்கு 12 மணி நேரம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நம்ம கொடுக்க போறோம். என்னென்ன விஷயங்கள் நம்ம சொல்ல போறோம் அதுல, அடாப்டிங் ஹை பர்ஃபார்மிங் மைண்ட் செட், ஓகே, செட்டிங் கிளியர் அண்ட் ஸ்பெசிபிக் கோல்ஸ், எப்படி நீங்க எம்டிஆர்டிக்காக நீங்க வந்து நெக்ஸ்ட் ஒரு 10 monthsக்கு எப்படி கோல் செட் பண்றது. ஸோ கோல் ஓரியன்டோட ஃபோக்கஸ் நீங்க என்ன பண்றது அப்படின்னா எப்படி அந்த ஃபோக்கஸ் பண்றது, மாசம் எப்படி ஃபோக்கஸ் பண்றது, டைவர்ஷன் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு ஃபோக்கஸ் எப்படி பண்றது, கஸ்டமர் செக்மெண்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி பண்றது, கஸ்டமர் செக்மெண்டேஷன் இந்த சென்ஸ் எப்படி ஒரு கஸ்டமரை செக்மெண்டேஷன் பண்றது, அந்த செக்மெண்ட் கஸ்டமருக்கு எப்படி இன்சூரன்ஸ் பாலிசி செல் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்என்ஐ கஸ்டமருக்கு என்ன பாலிசி செல் பண்ணலாம்,
மிடில் கிளாஸ் ஃபேமிலி மெம்பருக்கு என்ன பாலிசி செல் பண்ணலாம், அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மெம்பரோட நீட் என்னவா இருக்கும், அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ப்ராடக்ட்ஸ் நீங்க செல் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு ட்ரைனிங் நீங்க கத்துக்குவீங்க. அண்ட் ஒரு மந்தோட செகண்ட் ஃபேஸ் என்ன அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் 2 hours ஆஃப் ப்ராடக்ட் என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம். ப்ராடக்ட் என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்னா என்னங்க, ஜீவன் உமங்க மட்டுமே வச்சு எப்படி எம்டிஆர்டி பண்றது, ஜீவன் உமங்கோட கான்செப்ட் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன. இப்ப ஜீவன் உமங் மாதிரி எல்ஐசியில ஜீவன் உமங் இருக்கு, பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனில வேற என்னென்ன விதமான ப்ராடக்ட் இருக்கு, அந்த ப்ராடக்ட்டுக்கும் ஜீவன் உமங்கான கம்பாரிசன் என்ன, அந்த பெஸ்ட் பிளானோட ஜீவன் உமங் எந்த அளவுக்கு டிஃபரன்ஷியேட்டா இருக்கு. ஸோ பிரைவேட் இன்சூரன்ஸை காம்படிட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் கம் அவுட் வித் க்ளோஸ் டு லாட் ஆஃப் ஐடியாஸ் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் கொடுப்போம். அதுக்கப்புறம் எவ்ரி மந்த் வி வில் பி கிவிங் யூ அன் டாஸ்க் ஆக்டிவிட்டி நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொடுப்போம். அந்த மாசத்துக்கான ஆக்டிவிட்டியை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டக்ட் பண்ணி அந்த ஆக்டிவிட்டியை நம்மளோட குரூப்ல, நம்மளோட பிரீமியம் குரூப்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க போஸ்ட் பண்ணிட்டே வரணும். ஸோ தட் எவ்ரி ஒன் வில் கெட் மோட்டிவேட்டட். இந்த பர்டிகுலர் குரூப்ல யூ வில் பி கெட்டிங் லாட் ஆஃப் அடிஷனல் வேல்யூஸ். உங்களுக்கு மார்க்கெட்டிங் டிப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், மார்க்கெட்டிங் டூல்ஸ் ஏதாவது இருக்கும், இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில என்னென்ன நியூஸஸ்லாம் வருதோ அந்த நியூஸஸை வந்து நம்ம இந்த குரூப்ல நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ இந்த குரூப்ல இருக்கும் போது உங்களோட நாலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா விச் வில் பி an எக்ஸ்பேண்டபிள் நாலேஜ் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். February month 8 February we will be having a training program. Evening 5 o'clock to 7 o'clock நம்மளோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடக்கும். ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங் மாஸ்டரி அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம். எப்படி ஒரு கஸ்டமர் கிட்ட ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்றது, குயிக் ஃபினான்ஷியல் பிளானிங். ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட வந்து எவ்வளவு டைம் கொடுக்க மாட்டாருங்க, 20 minutes 30 minutes 40 minutes டைம் கொடுக்க மாட்டாரு ஒரு ஃபினான்ஷியல் அனாலிசிஸ்க்கு. கஸ்டமருக்கு குயிக்கா ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணுங்க, நம்ம இன்சூரன்ஸ் பாலிசிஸை நம்ம செல் பண்ணணும். குயிக் ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்றதுனா என்ன, அந்த குயிக் ஃபினான்ஷியல் பிளானிங்க்கு நீங்க என்னென்ன விதமான கான்செப்ட்ஸை கஸ்டமர்கிட்ட நீங்க பேசணும். ஸோ கிளைண்ட் சென்ட்ரிக் திங்கிங் எப்படி இருக்கணும், கிளைண்டோட மென்டாலிட்டியில நீங்க திங்க் பண்ணி என்ன பாலிசிஸ் நீங்க செல் பண்ணணும். பில்ட் அ பர்சனல் பிராண்ட், உங்களோட பர்சனல் பிராண்ட் நீங்க எப்படி பில்ட் பண்றது. மைண்ட்ஃபுல்னஸ் இன் சேல்ஸ் எப்படி வந்து நீங்க அன்கான்சியஸா செல் பண்றது, சேல்ஸோட டெக்னிக்ஸ் என்ன அப்படின்ற ஒரு கான்செப்சுவலான சேல்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நம்ம பண்ண போறோம். அகெயின் எண்ட் ஆஃப் தி அதே மந்த்ல Februaryல we are going to talk about the ஜீவன் லக்ஷ்யா கான்செப்ட்ஸ், ஜீவன் லக்ஷ்யாவோட பிளான் காம்பினேஷன்ஸ், ஜீவன் லக்ஷ்யா as a சேஃப்டி நெட் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொடுக்க போறோம். எஃபெக்டிவ் காம்பினேஷன்ஸ் இன் ஜீவன் லக்ஷ்யா. ஸோ அந்த ஜீவன் லக்ஷ்யா இருக்கக்கூடிய காம்பினேஷன்ல உங்களுக்கு டாஸ்க்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொடுக்க ஆரம்பிப்போங்க. அதுக்கப்புறம் we will also give some kind of a module 5 என்ன அப்படின்னா மார்ச் மந்த் ஃபர்ஸ்ட் மாடியூல் இஸ் a module 5. 8th March வந்து இந்த மாடியூல் உங்களுக்கு நடக்கும். 8th Marchல லைஃப் இன்சூரன்ஸ் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொடுப்போம். ஃபாஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ், how to sell a big ticket, how to sell a big premium, selling stories. HNA கஸ்டமருக்கு என்ன கதை சொல்லி நீங்க செல் பண்ணணும் இன்சூரன்ஸ் பாலிசி, மிடில் கிளாஸ் ஃபேமிலி மெம்பருக்கு என்ன கதை சொல்லி நீங்க இன்சூரன்ஸ் பாலிசி செல் பண்ணணும். அதே மாதிரி ஹை எனர்ஜி சேல்ஸ் டெக்னிக் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் கிடைக்கும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஜீவன் லாப் ப்ராடக்ட்டை பத்தி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம பேசுவோம். எப்படி எம்டிஆர்டி பண்றது ஜீவன் லாப்ல. எல்ஐசிலையும் ஜீவன் லாப் இருக்கு, ஜீவன் லாப் மாதிரியான லிமிடெட் பிரீமியம் பாலிசிஸ் பிரைவேட்லயும் இருக்கு. பிரைவேட்ல இருக்கக்கூடிய பாலிசிஸோட நம்மளுக்கு என்ன டிஃபரன்சியேஷன், அந்த டிஃபரன்சியேஷன் செல்லிங் டெக்னிக்கை ஒரு கான்செப்டோட நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்கள்ட்ட கொடுத்துருவோம். எஃபெக்டிவ் காம்பினேஷன்ஸ் இன் ஜீவன் லாப். அதே மாதிரி டாஸ்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா we will be giving an ஆக்டிவிட்டி. ஸோ இந்த ஆக்டிவிட்டி எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா உங்களோட பிசினஸ் டிரைவிங் ஆக்டிவிட்டியாக என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். ஸோ இது மட்டும் தான் நம்ம கொடுக்க போறோமா, கிடையவே கிடையாது. அண்ட் ஆல்சோ we are going to give some kind of a bonus. ஓகேங்களா, இந்த ஆக்டிவிட்டிக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா போனஸும் கொடுக்க போறோம். we have decided a course fees which is nothing but 3,000 rupees. 3,000 rupeesக்கு இந்த 3 மாசம் கோர்ஸ் மட்டும் தான் கிடைக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது. you will also be getting some kind of a போனஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் கிடைக்கும். இந்த போனஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்னா நம்பர் 1 போனஸ் இஸ் நத்திங் பட் செஷன்ஸோட பிபிடி மெட்டீரியல்ஸ். அந்த செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் வித்தின் 1 hour உங்களுக்கு அந்த செஷனோட கண்டென்ட் எல்லாமே கையில கிடைச்சிரும். ஸோ ஒரு செஷன் நம்ம வந்து இன்னைக்கு மென்டார்ஷிப்ல நான் உங்களுக்கு ஒரு செஷன் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த செஷனோட கண்டென்ட்டோட டீடைல் உங்களுக்கு டோட்டலா அந்த செஷன்ல நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணமோ அந்த விஷயங்கள் எல்லாமே என்ன வந்துடும் அப்படின்னா அந்த கண்டென்ட்ல உங்களோட பிபிடி என்னென்ன விதமான சப்போர்ட்டிங் மெட்டீரியல்ஸ் இருக்கோ அந்த சப்போர்ட்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துரும். நம்பர் 2, சில பேருக்கு ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்றதுனால நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் டைவர்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா ஒரு கான்செப்டை அந்த டைம்ல வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா புரிஞ்சுக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா எவ்ரி செஷன் வில் பி ரெக்கார்டட். அந்த ரெக்கார்டட் செஷன் என்ன ஆகும் அப்படின்னா
உங்களுக்கு ஒரு வீடியோ வெப்சைட்ல வந்து அப்லோட் பண்ணி உங்களுக்கு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். அந்த எல்லா ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கான லைஃப் டைம் ஆக்சஸ் உங்கள்கிட்ட இருக்கும். இந்த ட்ரைனிங்கை நீங்கள் எவ்வளோ தடவை வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் போட்டு நீங்கள் பார்த்துக்கலாம், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இட் வில் ஒர்க் இன் அன் ஆன்லைன். ஆன்லைன்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இட்ஸ் அ லைஃப் டைம் ஆக்சஸ். இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் திருப்பி இது வரைக்கும் நீங்கள் பே பண்ணி வரணுன்ற அவசியம் கிடையாது. இந்த ஜீவன் உமங் ஜீவன் லக்ஷ்யா கான்செப்ட்ஸ் இருக்கிற வரைக்கும், அந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் இந்த நீங்கள் செஷன்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்த்து வாட் வி ஆர் சார்ஜிங் விச் இஸ் நத்திங் பட் 3 monthsக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3000 rupees இஸ் அ கோர்ஸ் ஃப்ரீ. ஓகே, இட்ஸ் அல்டிமேட்லி அ ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அல்டிமேட்லி அ ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸை நீங்கள் 3000 rupees நீங்கள் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 3000 rupees நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட க்ளோஸ்லி டு வென் உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இட் வில் பி ஸ்டார்டிங் ஃப்ரம் க்ளோஸ்லி டு வென் 17th onwards. உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதாகும் 3 monthsக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த ப்ரீமியம் டாஸ்கோட வந்து அந்த குரூப்ல நீங்க இருப்பீங்க. வி வில் கண்டினியூ கிவிங் சம் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ். உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஓகே, மெட்டீரியல்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம் க்ளோஸ்லி டு வென். அதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்ல ஜாயின் பண்ணலாம். இன்னொரு நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசிக்கல் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ண போறோம். அண்ட் ஆல்சோ ஐ வில் அஷ்யூர் யூ ஒன் திங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்ன அப்படின்னா TASK is going to conduct only an online training program for January, February and March. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எல்லாமே பிசிக்கல் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸா நாங்க வந்து கொண்டு வர போறோம். அந்த பிசிக்கல் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் க்ளோஸ்லி டு வென் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ்ல பிசினஸ் இன்சூரன்ஸ் 1 day ஒர்க் ஷாப், வாட்ஸ்அப்பை எப்படி உங்களோட பிசினஸ்க்கு எஃபெக்டிவா நீங்க யூஸ் பண்றது, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த மாதிரியான நிறைய விதமான கான்செப்ட்ஸ் இருக்கு. அந்த கான்செப்ட்ஸை ஒரு 1 day ஒர்க் ஷாப்பா நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா கண்டக்ட் பண்ண போறோம் டாஸ்க் ட்ரைனிங் அகாடமில இருந்து. அது எல்லாமே 1 day உங்களோட லொகேஷன்ல எந்த ஊர்ல நீங்க இருக்கீங்களோ அந்த ஊர்ல அந்த லொகேஷன்ல உங்களுக்கு வந்து மந்த் ஆன் மந்த் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு அகாடமி ஒரு கிளாஸஸ் என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னா ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 3 months we are starting an online course. அதுக்கப்புறம் நம்ம பிசிக்கல் கோர்சஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அஃப்கோர்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், யூ ஆர் ஆல் அன் ஆஸ்பைரிங் அட்வைசர். நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா க்ளோஸ்லி டு வென் டிஸ்கவுண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கேட்குறீங்க. ஸோ ஒன் லாஸ்ட் டிஸ்கவுண்ட் ஐ கேன் கிவ், இல்லாட்டி வந்து இன்ஸ்டால்மெண்ட்ஸ் இருக்குமான்றதை கேட்குறீங்க. பட் டெஃபினெட்லி ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் எனி டிஸ்கவுண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்க போறது இல்லை. பட் ஒன் ஆஃபர் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்கலாம். இன்னைக்கு யாரெல்லாம் நீங்க இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்க்கு புக் பண்றீங்களோ ஃபார் 17th ட்ரைனிங் ப்ரோக்ராம்க்கு இந்த 3 months கோர்ஸ்க்கு இன்னைக்கு யாரெல்லாம் இன்னைக்கு புக் பண்றீங்களோ யூ வில் கெட் திஸ் ஆல் திஸ் போனஸஸ். இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாமே சேர்ந்து யூ வில் கெட் இட் ஃபார் 50% offer, which is nothing but 1,500 only. Which is nothing but 1,500 only. Is that a good offer? Is that a good offer? Is that if a good offer இருந்தது அப்படின்னா kindly type it's a good offer in the chat box please. ஓகே, இதுக்கு மேல என்கிட்ட ஆஃபர் கேட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்லி க்ளோஸ்லி டு வென் என்னால கொடுக்க முடியாது. நான் என்ன பண்ணிருக்கேங்க, 2 கோர்ஸுக்கு ஆல்மோஸ்ட் ஆவரேஜா 250 rupees நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா சார்ஜ் பண்ணிருக்கேன். க்ளோஸ்லி டு வென் இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்க 1,500க்கு நீங்க வாங்கிக்கலாம். இல்ல உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல நீங்க வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா மந்த் ஆன் மந்த் நீங்க பே பண்ணலாம். பட் எவ்ரி மந்த் யூ ஹேவ் டு பே மீ இன் 650 rupees. 650 rupees அப்படின்னா ஆல்மோஸ்ட் 500 rupees எக்ஸஸ் ஆகும். ஸோ 2,000 rupees நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டோட்டல் இந்த கோர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பே பண்ண வேண்டியதா இருக்கும். பட் ஆனா இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் க்ளோஸ்லி டு வென் இதை நீங்க ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 1,500 rupeesக்கு ஒன் டைமா நீங்க சார்ஜ் பண்ணலாம். How many of you are interested in ஆன்லைன் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்? எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க? How many of members are interested? Closely to when we have closely to when 250 members. 250 members. I'm getting a message of closely to 10, 20, 30, 40, 50, 60, 70, 65. Okay, 65 messages and 70 messages. Fantastic. Fantastic, friends. ஸோ இந்த 1,500 rupees நீங்க இந்த ஆஃபரை நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணணும்னு நீங்க விரும்புனீங்க அப்படின்னா ஸோ கைண்ட்லி பே த அமௌண்ட்டை பே பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நம்பர் 1, இந்த பேமெண்ட் பண்றதுக்கு there is a two type of an options. ஒன்னு, ஐ வில் கிவ் you an QR code. இந்த QR கோடை நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன். அந்த QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணி நீங்க எனக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 1,500 நீங்க பே பண்ணிட்டு நான் யூ ஹேவ் டு கிவ் மீ அன் அக்னாலேஜ்மெண்ட். உங்களோட அக்னாலேஜ்மெண்ட்டை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க எனக்கு என்னோட வாட்ஸ்அப்ல அனுப்பணும்.
என்னோட வாட்ஸ்அப்ல அனுப்பணும். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்றேன், ஐ வில் டிஸ்ப்ளே த கியூஆர் கோட். கியூஆர் கோடை நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் டிஸ்ப்ளே பண்றேன். ஸோ இட் இஸ் நாட் அ 650. நீங்க 1 மந்த்துக்கு நீங்க ஜாயின் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா யூ கேன் பே இன் 650 ருபீஸ். பட் இதையே நீங்க 3 மாசத்துக்கு நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு கிவ் மீ அண்ட் 1500 ருபீஸ். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பே பண்ணணும். ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் எவ்ரி ஒன் யூ ஹேவ் டு பே இன் 1500. கைண்ட்லி ஹோல்ட் ஆன். நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் அந்த கியூஆர் கோடை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிஸ்ப்ளே பண்றேன். கைண்ட்லி ஹோல்ட் ஆன். Kindly hold for a second. Okay, now I am displaying the QR code. ஸோ கியூஆர் கோடை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லயோ இல்லாட்டி எல்லாருக்குமே கியூஆர் கோட் டிஸ்ப்ளே ஆயிருக்கா? டிஸ்ப்ளே ஆயிருக்கு அப்படின்னா கைண்ட்லி டைப் எஸ் இன் தி சாட் பாக்ஸ் ப்ளீஸ். ஸோ கைண்ட்லி ஸ்கேன் த கியூஆர் கோட். அந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் யூபிஐ ஐடி pamkrish.dean-1@OKICICI இதுதான் வந்து கியூஆர் கோட். ரெண்டு ஆப்ஷன்ல நீங்க பே பண்ண முடியும். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி இல்ல யூபிஐ ஐடியை வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டைப் பண்ணி நீங்க பே பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்ஸ் இந்த பேமெண்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு சென்ட் அ மெசேஜ். இந்த பர்டிகுலர் அக்னாலேஜ்மெண்ட்டை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் அ நம்பர் ஒன். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் என்ன பண்றேன் அப்படின்னா கொடுக்குறேன். மோஸ்ட் ஆஃப் தி பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கும். பட் இருந்தாலும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு கிவ் யூ அன் வாட்ஸ்அப் நம்பர். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் is 7667261661. ஒன்ஸ் இந்த வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷயங்களை இது பண்ணதுக்கு அப்புறம் பே பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி விடுங்க. ஸோ தேங்க்யூ எஸ் முரளி சார், யூ ஹவ் டன் த பேமெண்ட். I've got a message. Fantastic. Welcome to the Task Premium Club. ஓகே, ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து தேங்க்யூ, ஸ்க்ரீன்ஷாட்டையும் ஷேர் பண்ணிட்டீங்க. வெரி குட். ஸோ யார் யாரெல்லாம் வந்து பேமெண்ட் பண்ணுறீங்களோ ஜஸ்ட் காப்பி த கியூஆர் கோட். கியூஆர் கோடை காப்பி பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா என்கிட்ட வந்து அந்த கியூஆர் கோடை என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐ வில் பி சென்டிங் யூ அன் அக்னாலேஜ்மெண்ட். அந்த அக்னாலேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களை நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பை எண்ட் ஆஃப் டுமாரோ வி வில் ஜாயின் யூ டு த ப்ரீமியம் குரூப் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் அந்த ப்ரீமியம் குரூப்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜாயின் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஆல் தி ட்ரைனிங் இன்ஃபர்மேஷன்ஸ் யூ வில் பி ரிசீவிங் தேர். ஸோ ஆல் தி இன்ஃபர்மேஷன்ஸ் யூ வில் பி ரிசீவிங் தேர். ஸோ கைண்ட்லி ஆப் டிஸ்பிளே கியூஆர் கோடு வந்து என்ன இருக்கு அப்படின்னா டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ யார் யாரெல்லாம் பேமெண்ட் பண்ணீங்களோ பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அனுப்பி விடுங்க. ஸோ மை நம்பர் இஸ் 766. சாட் பாக்ஸ்ல பாருங்க 766726161. ஸோ ஒன்ஸ் அந்த கியூஆர் கோட் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் kindly send me the screenshot please.
Okay, for your clarity, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, I will display the QR code in the PPT presentation. Okay, I'm displaying the PPT. ஸோ இப்போ இன்ஃபர்மேஷன் கிளியராக இருக்கும். ஸோ இதுதான் கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் டூ த பேமெண்ட். ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட்டை நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கைண்ட்லி I strongly recommend kindly send me the screenshot. So once அந்த ஸ்கிரீன்ஷாட் நீங்க அனுப்புனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் உங்களோட குரூப்ல ஜாயின் பண்ணி விட்டுருவோம். அந்த குரூப்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் யூ வில் பி ரிசீவிங் an acknowledgement there. உங்க அக்னாலஜ்மெண்ட் வந்துரும். So GPay number is also same. GPay number வந்து பாத்தீங்க அப்படின்னா 7667261661. ஸோ இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை பற்றின ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் இந்த ட்ரைனிங் செஷன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யூ கேன் கால் டு திஸ் நம்பர் 7667261661 நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கால் பண்ணலாம். கால் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் அ கிளாரிட்டி. உங்களுக்கு அந்த கிளாரிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும். இந்த ட்ரைனிங் செஷனை பற்றி என்னென்ன விதமான போனஸஸ் மென்டர்ஷிப் என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 7667261661 யூ வில் பி கெட்டிங் அ கிளாரிட்டி ஆன் திஸ். உங்களுக்கு டீடைல்டாக இந்த இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் இதே ஜிபே நம்பருக்கு நீங்கள் பே பண்ணலாம். ஸோ தட் வி வில் ஜாயின் யூ இன் தி குரூப். ஸோ நவ் இட்ஸ் டைம் டு கிளாரிஃபை எனி டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ். இந்த கோர்ஸை பற்றின ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன்ஸ் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களோட சேட் பாக்ஸில் நீங்கள் சேட் பண்ணுங்க. ஸோ தட் ஐ கேன் கிளாரிஃபை இட். தேங்க்யூ மகேஷ்ஜி. ஆல்ரெடி பெய்ட் அப்படின்ற மெசேஜ் பார்த்துட்டேன். பட் மொபைலில் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு ஐ வில் சென்ட் யூ an acknowledgement. Right. So lot of members you have said as it is paid அப்படின்றத அனுப்பிச்சு விட்டுருக்கீங்க. எல்லாருக்குமே வந்து என்ன பண்றேன் அப்படின்னா give me a 1 hour of time. 1 hour டைம்ல உங்களுக்கு acknowledgement என்ன ஆயிடும் அப்படின்னா கையில வந்துடும். ஸோ acknowledgement உங்களுக்கு குரூப்ல நான் ஜாயின் பண்ணி விட்டுறேன். ஸோ யூ வில் பி கெட்டிங் தட் ப்ரிவிலேஜ். ஓகே ரைட். ஸோ நவ் இட் இஸ் அ ஃபேக் எண்ட் ஆஃப் அ ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஸோ நம்மளோட ட்ரைனிங் ப்ரோக்ராமோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ 1 week 10 days ஆஃப் டைம். இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் எம்டிஆர்டி கோர்சஸ்க்கு 10 days ஆஃப் டைம் இருக்கு. பட் என்னோட பிக்கஸ்ட் ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா நாளையில இருந்தே 4 minutes டெக்னிக்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. 4 minutes ஆஃப் டெக்னிக்கை நீங்க நாளையில இருந்து நீங்க என்ன பண்ணிடுங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்பர் 1 closely to when மார்னிங் எந்திரிச்சதுக்கு அப்புறம் வந்து பாசிட்டிவ் அஃபர்மேஷன். நம்பர் 2 which is nothing but உங்களோட விஷுவலைசேஷன் பண்ணி பார்க்கணும் உங்களோட பிசினஸ் அன்னைக்கு டேல எப்படி இருக்கு, நெக்ஸ்ட் ஒரு 5 yearsல நீங்க உங்களோட பிசினஸ் நீங்க எப்படி ப்ராக்ரஸ் பண்ணி கொண்டு போக போறீங்க. அண்ட் நம்பர் 3 which is nothing but ஈவினிங் எண்ட் ஆஃப் த டேல அதை நீங்க ரிவ்யூ பண்ணி பார்க்கணும் உங்களோட பிசினஸ் இன்னைக்கு டே ப்ரொடக்டிவா இருந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபிக்ஸ் அ பர்ஃபெக்ட் டார்கெட். உங்களோட பேஷனுக்கு தகுந்த மாதிரியான ஒரு டார்கெட்டை நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸோ எல்லா டெக்னிக் ஓரியன்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸையும் நம்ம ஆன்லைன்ல நம்மளோட டாஸ்க் ட்ரைனிங் அகாடமில இருந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க எடுத்துக்கலாம். So thank you so much. Thanks for giving an opportunity in the knowledge sharing training programல என்னோட knowledge நெக்ஸ்ட் ஒரு 3 months ஷேர் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லா அட்வைசர்ஸ்க்கும் தேங்க்யூ ஸோ மச். இட் இஸ் அ டாஸ்க் இனிஷியேட்டிவ். இந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க் இனிஷியேட்டிவ்ல இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்றத வந்து நானே இமேஜின் பண்ணி பார்க்கல. ஸோ இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யுவர் ட்ரஸ்ட். இந்த ட்ரஸ்ட் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரேக் பண்ணாம we are going to give you a
அஃபோர்டபுள் பிரைஸ்ல இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை குவாலிட்டியான ஒரு கண்டென்ட்டோட நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா ஐ எம் கம்மிங் ஆன் மீட்டிங் யூ ஆன் 17th வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு அனுப்புறேன். ஸோ கேன் யூ சென்ட் திஸ் வீடியோ? சார் இந்த ட்ரைனிங்கோட வீடியோ வேணுமா? இந்த ட்ரைனிங்கோட வீடியோ வேணும்னாலும் ஐ கேன் சென்ட் யூ அ ஷேரிங் ரெக்கார்டிங்ஸ் நான் அனுப்பி விடுறேன். இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இந்த ட்ரைனிங்கோட நான் ரெக்கார்டிங்கும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா அனுப்பிச்சு விடுறேன். ஸோ ஐ வில் ஆல்சோ சேவ் திஸ் அண்ட் சென்ட் யூ திஸ் ரெக்கார்டிங். தேங்க்யூ ஃபார் த ஹியூஜ் ரெஸ்பான்ஸ். வேற யாரெல்லாம் நீங்க பே பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ ஜிபேயோட கான்டாக்ட் நம்பரை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா க்ளோஸ்லி டு நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி அகைன் யூ கேன் டேக் தி ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் தி கியூஆர் கோட். இந்த கியூஆர் கோட்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு யூ கேன் டூ த பேமெண்ட் லிட்டில் லேட்டர் இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேல. ஸோ பேமெண்ட் பண்ணிட்டு எனக்கு அக்னாலஜ்மெண்ட் அனுப்பிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா வி வில் சென்ட் யூ அ ரெஸ்பான்ஸ் அனுப்பிச்சு விட்டு உங்களுக்கு குரூப்ல ஜாயின் பண்ணி விட்டுருவோம். ஸோ see you in the premium group, my dear friends. Wish you all success and I will meet you in another training program. இந்த QR கோடை மட்டும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ வில் ஓப்பன் இட் ஃபார் நெக்ஸ்ட் க்ளோஸ் டு 5 minutes. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த QR கோட் அண்ட் செஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ளீட் ஆகும். ஸோ மீட் யூ ஆன் தி பிரீமியம் குரூப்ல நான் உங்களை மீட் பண்றேன். ஐ வில் கிவ் ஆல் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் தி பிரீமியம் குரூப். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். மீட் யூ ஆன் 17th MDRT class.